ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. சீதா கூடின ராமபிரான் பிரபஞ்சத்தை முழுக்க ரட்சித்தும் அனுகிரகித்தும் வருகிறார். அவர் என்றோ திரேதாயுகத்தில் அயோத்தி பட்டணத்தில் அவதரித்தார். 11,000 ஆண்டுகள் இந்த ராஜ்யத்தை ஆண்டார். பின்னர் அவர் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரங்கிறதுனாலே திரும்பவும் ஸ்ரீ வைகுண்டத்தை அடைந்தார். அதற்கப்புறம் 10,000 ஆண்டுகள், லட்சக்கணக்கான ஆண்டுகள் கழிந்து விட்டன. ஆனால் இன்றும் ராமநாமம்னு சொன்னாலும், ராமன் எப்படி ராஜ்யத்தை ஆண்டார்னு சொன்னாலும் எல்லாருக்குமே மயிர்கூச்சரிதல் ஏற்படுகிறது. அப்படி என்ன ராமனுக்கும் இந்த தேசத்துக்கும் உண்டான தொடர்பு? ராமன் அன்று மட்டும்தான் ராஜாவாக இருந்தாரா, அல்லது இன்றைக்கும் அவர்தான் ராஜாவாக இருக்கிறாரா? அன்னைக்கு ராமன் எப்படி ஆண்டு காட்டினாரோ அதை போல இன்னைக்கு இருக்கிறவர்களாலே ஆள முடியுமா? அப்படி ஆண்டார்கள் என்றால் அத ராமன் ஆள்ற ஆட்சிதான் சொல்லிவிடலாமா? நம்ம ஆச்சாரியர்கள் விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் பல ஆச்சாரியர்கள் இருந்தார்கள். இன்றும் ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். அந்தந்த சம்பிரதாயத்தினுடைய மட்டத்துல தானே இன்னைக்கு இருக்கிற பட்டத்தில் இருப்பார்கள். அது அத்வைத மட்டங்களாக இருக்கட்டும், விசிஷ்டாத்வைத மட்டமாக இருக்கட்டும், துவைத மட்டமாக இருக்கட்டும், எத்தனையோ நூற்றாண்டுகள் கழிந்து விட்டன. அந்த மட்டத்துல ஒருத்தர் இன்னி வரைக்கும் இருக்கிறார். அங்க சில பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கும். நம்ம மட்டத்துக்கு மூல புருஷர் யார்? இது முதல் தேவை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்து பட்டத்துல யார் யார் இருந்தார்கள் கேட்டா இவர்களுக்கெல்லாம் ஸ்லோகம் எழுதியிருப்பார். அவரவர்களுடைய பெருமை சொல்லக்கூடிய, எப்ப பிறந்தார்கள் என்ன செய்தார்கள்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கும். அந்த ஸ்லோகம் தினப்படியே அந்த மட்டத்தில் சொல்லப்படும். அதுக்கப்புறம் அந்த மட்டத்துக்குன்னு பழக்க வழக்கங்கள் எழுதி வச்சிருப்பார்கள். அதன்படிக்குத்தான் இன்னைக்கு இருக்கிற ஆச்சாரியன்னு அந்த மட்டத்தை நடத்தி ஆகணும். அப்படித்தான் சிஷ்யர்களை வழிகாட்ட வேண்டும். அப்படின்னால் இந்த ரெண்டுத்துல எது உங்க மனசுக்கு ஏற்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். மூல புருஷரா யார் இருந்தாரோ அவரே இன்னைக்கு அந்த மட்டத்துல மட்டாதிபதியாக இருந்து வழி நடத்துகிறார்ங்கிறது உங்க மனசு ஒத்துக்கிறதா? இல்ல அந்த மூல புருஷர் யார் இருந்தாரோ அவருடைய வழி வழியா இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரே, அவர் அன்னைக்கு சொன்னவர் என்ன சொல்லி வச்சிருக்காரோ அதன்படிக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த மூலபுருஷருடைய உள்ளத்தின்படிதான் இன்னைக்கு நடக்கிறது. அவர் ஆசைப்பட்டபடிதான் நடக்கிறது. ஆகவே அவருடைய மட்டம் தான் இது. அவர் தான் இன்னைக்கு பட்டத்தில் இருக்காருன்னு என் மனசு ஏத்துக்குமா? முதல்ல சொன்னது அவரே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு இருக்கிறவரை பத்தி கவலையே இல்லை. அடுத்து சொல்றது அவர் சொல்லி வச்சபடிக்கு இன்னைக்கு இருக்கிறவர் நடத்துறார். ஆகவே அவர் உள்ளபடி நடக்கிறதுனால அவருடைய ஆட்சி தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இதெல்லாம் முதல்ங்கிறது ரொம்ப சாத்தியம் இல்லை. ரெண்டாவது தான் சாத்தியமாகும். ஏன்னா அன்னைக்கு இருக்கிற ஆச்சாரியன் அவர் பரமோதம் போனது உண்மைதானே, அவர் இன்னைக்கு இல்லையே.
அவர் இருக்க விருப்பமும் படவில்லையே. ஆச்சாரியர்கள் எல்லாரும் எப்ப கிளம்புவோன்னு பார்த்துட்டு இருந்திருக்கா. அவர்களுக்கு ஒன்றும் சம்சாரத்துல திரும்ப திரும்ப பிறக்கிறதுல ஆசை இருக்குல்ல, அப்ப அவர்கள் கிளம்பி விடுவார்கள். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சங்கர மட்டம்னு சொல்றோம், ராமானுஜ ஜீயர்னு சொல்றோம். இவர் அதே ராமானுஜரா, அதே சங்கரரா? இல்லை. அதே மத்வரா? இல்லை. ஆனால் அந்த மத்வாச்சாரியர் படித்து தான் அந்த மட்டம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா மத்வ மட்டம்ங்கிறது பேர் கிடைச்சிடும். அந்த சங்கரனுடைய உள்ளப்படிக்கு தான் இந்த மட்டம் நடக்கிறது அப்படின்னா சங்கர மட்டம்னு பேர் கிடைச்சிடும். அந்த ராமானுஜருடைய உள்ளப்படி தான் பேர் கிடைக்கிறது அப்படின்னா ராமானுஜ மட்டம்னு பேர் கிடைச்சிடும். அதுவும் அவர்கள் ஆள்றார்கள்னு தானே அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த ஆட்சியிலேருந்து கொஞ்சம் உள்ளம் மாறாம இருக்கணும். அவர்கள் மனசு நோகாதபடிக்கு இன்னைக்கு இருக்கிறவா நடத்தணும். அப்படி நடத்திட்டோம்னா அதுதான் நடக்கிறதுன்னு பொருள். இப்ப நம்ம அப்பாவை எடுத்துப்போம், நம்ம தாத்தாவை எடுத்துப்போம். இந்த குடும்பத்துக்கே ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி உங்க ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் சொல்றேன், ஆரோ ஒரு பெரியவர் இருந்திருக்கலாம். அவர் இன்னென்ன மாதிரி பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கும். சில பேர் வீட்டுக்குள்ள போறச்சே அவர் படம் பெருசா மாட்டிருப்பா. இது ஆறுன்னு கேட்டா அவ அப்பா தாத்தாவா கூட இருக்க மாட்டார், 4-5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவரா கூட இருக்கலாம். அவர் என்ன சொன்னாரோ, எங்க வீட்டுல அப்படித்தான் எல்லாம் செய்வோம், விளக்கேற்றுறதுல இருந்து பூஜை பண்றதுல இருந்து கோலம் போடுறதுல இருந்து அந்த பெரியவர் சொன்னபடி பறிச்சு செஞ்சுட்டு இருக்கோம். எதுனாலும் முதல்ல ஒரு பத்திரிகை அடிச்சா கூட அந்த படத்துக்கிட வச்சு சேவிச்சுட்டு தான் நாங்க மேற்கொண்டு எல்லாம் பார்ப்போம். இதை ஒரு நடைமுறையா, ஒரு வழி, ஒரு பழக்க வழக்கமா அந்த குடும்பத்துல வச்சிருப்பார்கள். அப்படின்னா அவர்களுடைய அபிப்பிராயம், நம்பிக்கை என்ன? இன்னும் அவர் சொன்னபடிக்கு தான் நம்ம குடும்பம் நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருந்தா தான் நான் ஒழுங்கான வழியில போறேன்னு அர்த்தம். இதை நானா எதையான முடிவு பண்ண போறேன்னால் பாதம் மாறி போனாலும் போயிடலாம், அதனால அப்படியே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி சொல்லியும் பார்த்திருக்கீங்களோ? இதே போலத்தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஸ்ரீ ராம ராஜ்யம். ராமனுடைய ராஜ்யம் யாது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட தலைப்பு இல்லையா? ராமராஜ்யம், ராமன் என்ன பண்ணாருங்கிறது. ராமனே இருக்காரு. நீங்க சொல்லலாம், ஏன் ராமச்சந்திரன் எப்போதும் தானே. இந்த பக்கம் திரும்பி விட மாட்டேங்குது. இப்படி திரும்பினா சத்தம் போடுறது, இப்படி திரும்பினா குறைச்சலா இருக்கு. அதனாலே ராமராஜ்யங்கிறதுக்கு 11,000 வருஷம் வரைக்கும் ராமராஜ்யம் சரி. அவர் அப்போது அயோத்தியை ஆண்டு கொண்டிருந்தார். அதற்கப்புறம் இன்று ராமன் வைகுந்தத்துக்கு போயிட்டாருங்க தெரியும், ராமர் கோவில் இருக்குங்கிறது தெரியும். இதோ ராமர் கோவில் இருக்கு, எத்தனையோ இடத்துல ராமர் கோவில் இருக்கு. வடுவூருக்கு போனா ஓஹோன்னு ராமனை சேவிக்கலாம், தில்லவிளாகத்துக்கு போனா ரொம்ப நாளா சேவிக்கலாம், மதுராந்தத்துக்கு போனா சேவிக்கலாம். அவ்வளவுனாலெல்லாம் அது ஒண்ணும் ஆகாது. இது சத்தத்தை துளி குறைக்கணும். அந்தந்த திவ்யதேசத்துக்கு போகும்போது ராமனை சேவித்துக் கொடுக்கிறோம். ஆனா அப்படி இந்த கோயில் கொண்டு இருக்கிற ராமன் வெளியில வந்து நாட்டை ஆள ஆரம்பிச்சுடுவாரா? இங்க உள்ள ராமன் இருக்கா, அவரை கடவுளா பார்க்கிறோம், தெய்வமா பார்த்து பூசித்து கொண்டு வருகிறோம். அப்ப பூஜையை ஏற்றுக்கொண்டு என்னென்னலாம் பிரார்த்தனை வைக்கிறேனோ அந்த பிரார்த்தனையெல்லாம் ராமன் நிறைவேற்றி கொடுப்பார். மோட்சம் கொடுப்பது உட்பட நிறைவேற்றி கொடுப்பார். இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா பக்தர்களான நமக்கே கூட இந்த ராமன் இந்த நாட்டை ஆண்டு இருக்காருன்னு நம்ம மனசுல முதல்ல பட்டிருக்கா? சொல்லுங்க. எனக்கு வேண்டி ஞானத்தை கொடுக்கிறாருன்னா எல்லாரும் நம்புறோம், எனக்கு பக்தியை கொடுக்கிறாருன்னா நம்புவோம், என் கட்டத்தை போக்குறாருன்னா நம்புவோம். ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம், ஆபத்துக்களை எல்லாம் போக்குறார், சம்பத்துக்களை எல்லாம் கொடுக்கிறார். அது சரியா போச்சு. நாட்டை ஆளுவார்னு இங்கேயானு எழுதி வச்சிருக்கா அப்படின்னு பிரஜைகளான நமக்கே என்னைக்கான ஒரு நம்பிக்கை வந்திருக்காருனால் அப்படி ஒண்ணு அந்த கோணத்துல நம்ம ராமனை பாக்குறதாவே தெரியுது. அப்படின்னா எப்படி ராமராஜ்யம் வரும்? இப்ப இருக்கிற பெருமாள்னு பார்த்தா விக்கிரக ரூபத்துல கோவில்கள்ல இருக்கிறவர் தான் ராமன். நேர நகமும் சதையுமான அது நம்ம விட்டப்புறம் தானா மாறும்போது
அதனாலே உயிரோடு இருந்து இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்த ராமன் இன்று நம்மிடையே இல்லைங்கிறது தெரியறது. ஆனா இதோ விக்கிரக ரூபத்துல ராமன் இருக்கார். அப்பனா ஒரே வழி என்ன தெரியுமோ, ராமராஜ்யம் நடந்தாகணும். ஆனா ராமன் வெளியில வந்து நடத்த மாட்டார். ராமன் நினைச்சபடிக்கு நடக்கணும். அப்படி இருந்தா ராமராஜ்யம்னு சொல்லலாமா? நினைச்சபடிக்கு யார் நடத்தணும்? இன்னைக்கு யார் ஆட்சியில இருக்கிறார்களோ அவர்கள் நடத்த வேண்டும். ஒரு மடத்தை இன்னைக்கு எந்த மடாதிபதி அலங்கரிக்கிறாரோ அவர் மூலபுருஷன் சொன்னபடிக்கு நடந்துட்டா மடம் அவர் படிக்கு நடக்கிறதுன்னு ஒத்துணும் இல்லையா? அதே போல ராஜ்யம் ராமன் எப்படி விருப்பப்பட்டு இருப்பாரோ, எப்படி நடத்தி காட்டி இருப்பாரோ அதன்படிக்கு இன்னைக்கு இருக்கிறவருக்கு நடந்துட்டால் அப்ப தானே ராமராஜ்யம் நடந்ததான் அர்த்தம். அது யார் வேணும்னாலும் ஆட்சியில் இருக்கட்டும். அத ரெண்டு விதத்துல சொல்லலாம். ஒன்று, ராமனே எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கார். கேட்டு இருக்கிற உங்க உள்ளத்திலும் இருக்கார், பேசிட்டு இருக்கிற அடியனுடைய உள்ளத்திலும் இருக்கார். சர்வாந்தர்யாமி சர்வாந்தராத்மான்னு சொல்றோம் இல்லையா? எல்லாருக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யா தேவ ஏகா நாராயணஹான்னு சொல்லுகிறோம். அபகத பாப்மா சர்வபூதாந்தராத்மா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அந்தராத்மாவாக இருக்கிறார். அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேனோ அந்த நினைவையே அவர் தானே கட்டுப்படுத்துகிறார்னு அர்த்தம். அடுத்த சந்தேகம் உங்களுக்கு என்ன வரும்னால், அவர் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்காரே, அப்ப அரசர்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறவாடும் எப்படி ஆளணும்னு அவரே அந்த மனசுல உட்கார்ந்து சொல்லிட வேண்டியதுதானே. அப்படின்னா அதே மாதிரி நம்ம வீட்டிலேயே நடக்கிறாரே, நானும் பரம பக்தனா இருக்கணும்னு, நானும் பரமபக்தனா இருக்கணும்னு உள்ள உட்காந்து சொல்லிட வேண்டியதானே. என்னால் இது வேணா எடுத்துடுவோம், பொண்ணை எடுத்துடுங்க. கொஞ்சம் பெருசா வச்சா பரவாயில்லையா? கொஞ்சம் மேல வைக்கணும் அப்படின்னா. எங்க மேல? கொஞ்சம் மேல. இது எப்படி வேணா வையும். அதன் இந்த ரெண்டும் பேலன்ஸ் ஆகுது. அவர் ரெண்டு வச்சிருக்காரு. நான் முதல்ல இப்படி பேச எடுக்கவே கூடாது. இவ்வளவு தள்ளி பேசுறேன், அதனால இதை விட்டுடும். இது பேலன்ஸ் இல்லைன்னா உடனே தான் வச்சுக்கணும். எப்ப போயிடுச்சு அவர் நிறுத்திட்டார். எல்லாருமே இதை ஏத்திட்டாரு. இது இப்ப ஏத்திருக்காரு. இது இத்தனை நாளி அவர் வால்யூமை கூட்டல, இப்ப கூட்டிட்டாரு. अதாவது அந்த எக்கோ வரக்கூடாது. என்னப்பா? ஸோ கம் करो, थोड़ा सा कम. ராமர் எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறபடியால் ஏன் அவருக்கு ஏன் அதை குறைக்கிறதுல கஷ்டமா இருக்காமா? குறைச்சிட்டாருன்னா அப்ப இது சரியில்லைன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த சுவிட்சுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். இது குறையவே மாட்டேங்குது. எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளும் எழுந்தருளி இருக்கிற பெருமான் அப்படி இருக்கிறார். அவரே உள்ளத்துல புகுந்து சொல்லிடக்கூடாதா? பகவத்கீதையில ஒரு முக்கியமான ஸ்லோகம், சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச
வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருத்து வேதவிதேவ சாகம் அப்படின்னு கண்ணனே சொல்றார். சர்வஸ்ய சாகம் கிருதி சன்னிவிஷ்டா, அவனவருடைய ஹிருதய கமலத்துக்குள்ள நான் எழுந்துருள் இருக்கிறேன். மத்தஹா ஸ்மிருதிஹி ஞானம் அபோகனஞ்ச. ஸ்மிருதினா நினைவு வர்றது, ஞானம்னா புதுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, அபோகனம்னா மறந்து போயிடுறது. ஒரு விஷயத்தை புதுசா தெரிஞ்சாலும் பழசா தெரிஞ்சின்றது நினைவுக்கு வந்தாலும் தெரிஞ்சின்றது மறந்து போயிட்டாலும் இந்த மூணுமே எனக்கு அதீனப்பட்டது. அப்படித்தான் நான் மனத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்னு அவர் சொல்றார். அப்படின்னா நாம என்ன பண்ணாலும் தெரிஞ்சின்றாலும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தானே இருக்கு. அவரே யார் ராஜா நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாரோ என் ராஜ்யமா நீ ஆண்டுடுன்னு சொல்லிடலாமே. அதுக்கு எதுக்கு ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆள விடணுமா? அதுக்கப்புறம் நடுவுல பெரிய பெரிய படையெடுப்புகளுக்கெல்லாம் அவர் தானே அனுமதித்தார். அப்பெல்லாம் நிச்சயமா ராமராஜ்யம் நடந்திருக்காது இல்லையா? அப்ப உள்ள உட்கார்ந்து இருந்தாரா இல்லையா? எதுக்காக அந்த ராமபிரபு இத்தனைக்கும் இடம் கொடுத்தார்? இந்த கேள்விக்கு முதல்ல பதில் தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா தான் இன்னைக்கு இருக்கிறவாளுக்கு அவர் சொல்லுவாரா மாட்டாராங்கிறது தெரியும். நடுவுல 1000 வருஷம் அவர் சொல்லலன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை போராடி சுதந்திரத்தை பெற்று அதுக்கப்புறம் தானே இந்த நாட்டுக்காரர்கள் ஆண்டு இருக்கா. அப்ப எதற்காக அது அத்தனை அனுமதித்தார்? அப்ப ராமராஜ்யம் இருக்கணுங்க ஆசை அவருக்கே இல்லையானால் இப்படி வச்சுக்கோ, நம்ம உள்ளத்துக்குள்ள தானே இருக்கார். அப்ப முதல்ல எதுக்கு பாப கர்மத்தை செய்வதற்கு அனுமதிக்கிறார்? ராஜ்யம் பண்றதுக்கெல்லாம் அப்புறம் போவோம். நான் ஒரு தனி மனுஷன் பொய் சொல்றேனா இல்லையா, திருடுறேனா இல்லையா, ஏதோ சில தப்புக்கெல்லாம் புறத்தியார் சொத்துக்கு ஆசைப்படுறேனா இல்லையா, இதெல்லாமே முதல்ல அவர் தடுக்கலாமே. ராஜ்யம் நடத்துறது அப்புறம் இருக்கட்டும். ஒரு தனி மனிதன் என்னென்ன படிக்க நல்லதாக நடந்து கொள்ள வேண்டுமோ அதையே அவர் சொல்வதில்லையே. ஆனா சொல்லாத போது நான் தான் உள்ள உட்காண்டிருக்கேன், ஞாபகம் வந்தாலும் மறந்தாலும் என்ன தீனம் அவர் எதுக்கா சொல்லிக்கணும்? ஒரு பக்கம் இப்படியும் சொல்றார், ஒரு பக்கம் நான் என்ன தப்பு பண்ணாலும் அதை தடுக்கவும் மாட்டேங்கிறார். இது சரியா அது சரியான்னு பார்த்தால் அவர் ஏன் கீதையில அப்படி சொன்னார்னால், இந்த சரீரம் நான் கொடுத்தது அர்ஜுனா, இந்திரியங்களும் நான் உருவாக்கி கொடுத்தது, மனசுங்கிற உள்புலனும் நான் உருவாக்கி கொடுத்தது, உனக்கு ஞானமும் நான் உருவாக்கி கொடுத்தது. ஆகவே இது இத்தனை என் அதீனம்னு சொன்னேன். ஆனா அதை வைத்துக்கொண்டு நீ எப்படி பயன்படுத்துகிறாய்ங்கிறது நான் உனக்கு சொல்லல. அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு சாஸ்திரங்களை கொடுத்துட்டேன். வேதத்தையும் இதிகாச புராணங்களையும் சூத்திரங்களை எல்லாம் கொடுத்தேன். அதை வாசிச்சு நல்லதா நடத்துறதோ தீயதா நடத்துறதோ உன் பொறுப்பு. ஆனா அப்படி நீ முடிவெடுக்கும் போது உன் உள்ளத்துல உட்கார்ந்து இருக்கிறனா இது தப்பு, இப்படி மாத்திக்கோன்னு நான் சொல்ல மாட்டேங்கிற. பின்ன நீர் தானே எல்லாம் உன் அதீனம்னு சொன்னீர். நினைவுக்கு வந்தாலும் உன்னதீனம், மறந்தாலும் உன்னதீனம்னு சொன்னீரேனால் நினைவுக்கு வர்றதும் மறந்து போறதும் மனசால நடக்கிறது தானே, புத்தியால நடக்கிறது. அந்த மனத்தையும் புத்தியும் கொடுத்தவன் நான்கிற அர்த்தத்துல அதை சொன்னேங்கிற இந்த அடிப்படைய முதல்ல நல்லா புரிஞ்சுப்போம். யாரும் நாமா நடத்துறதுன்னா அவரா நடத்திட மாட்டார். அவர் உள்ள உட்கார்ந்து கொண்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னா நமக்கு சொல்லவே மாட்டார். ஆனா எதை வைத்துக்கொண்டு நாம முடிவெடுக்கணுமோ அந்த மனமும் உடலும் இந்திரியங்களும் அவர் கொடுத்தவை. அப்படித்தான் அரசாங்கமே பண்ணும். அரசனான பகவான் பண்றது இருக்கட்டும், ஒரு பெரிய நிலத்தை தயார் பண்ணுவா, இங்க உங்களுடைய தொழிற்சாலையை கட்டிங்கோன்னு சொல்லுவா, நீங்க கட்டிக்கலாம். அதுக்கு மின்சாரம் அவர்கள் தான் கொடுக்கணும், பாதை அவர்கள் தான் போடணும், தண்ணீர் வசதி அவர்கள் தான் கொடுக்கணும், வேண்டிய அனுமதிகள் எல்லாம் அவர்கள் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வியாபாரம் நான் பண்ணணும். நான் எப்படி லாபம் சம்பாதிக்கணும்னு அவ சொல்ல மாட்டான். நான் நஷ்டம் பண்ணேன்னா அவ குறுக்க வரவும் மாட்டான். ஆனா லாபம் சம்பாதிச்சா வரியை மட்டும் வாங்கிட்டு போயிடுவான். ஏன் அப்படி பண்றீர்கள்னால் ஆதாரமா இருக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் தானே கொடுத்தேன். அடிப்படையில தேவையானது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். ஆனா நீ லாபம் பண்ணியா நட்டம் பண்ணியாங்கிறதுக்கு நான் பொறுப்பாளி ஆக மாட்டேன். அதே போலத்தான் கண்ணன் சொல்றார், உன் உள்ளத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கேன், உனக்கு ஞாபகம் வந்தாலும் மறந்து போனாலும் புதுசா தோணினாலும் என்னாலதான். ஆனா நீ தப்பா முடிவெடுத்தியானா நான் தடுக்க மாட்டேன், நீ சரியா முடிவெடுத்தியானா அனுமதிப்பேன். அது என்னுடைய அதீனம் இல்லை. இதனாலதான் நாம யார் என்ன நடக்கணும்னாலும் ஜாகிரதையா இருக்க வேண்டும். அப்படின்னா ஏதோ ஒரு சமயத்தில் அங்கு ஆண்டு கொண்டிருந்த ராஜா அதை சரிவர பயன்படுத்தாதபடியாலே யாரோத்தர் வெளியிலேருந்து உள்ள வந்து ஆண்டு இருக்கணும்னு அர்த்தம். அப்பன்னா அந்த ஆண்டு இருக்கிறவருக்கு என்ன வரணும்? பகவான் ராமச்சந்திர பிரபு நமக்குள்ளதான் உட்கார்ந்து இருப்பார். ஆனா கையில கத்திய வச்சிருந்து பண்ணுலாம் சொல்ல மாட்டார். சாஸ்திரத்தை கொடுத்து ராமராஜ்யம்னா என்னன்னு புரிய வச்சிருவார்.
அந்த சாஸ்திரத்தை வாசிச்சு அதன்படிக்கு நான் நடந்தேன் என்றால் நல்ல அரசன், ராமபக்தனான அரசன்கிற பேர் கிடைக்கும். அப்பதான் ராமராஜ்யம் நடக்கும்ங்கிறத அரசன் புரிஞ்சுக்கணும், அப்பதான் கிடைக்கும்ங்கிறத பிரஜைகளும் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அவரே உட்கார்ந்து ஆண்டு போயிடலாமே. அவர் அதை செய்யறதே இல்லை. அதுக்கு பிரஜைகள்லாம் ஒத்துழைக்கார்களா? அதற்கு ராஜா என்ன மாதிரி நடத்துறார்? இந்த ரெண்டையும் பார்த்து கொண்டு உள்ளேயே இருப்பார். அது சரிவர நடந்ததுன்னா அந்த ராஜாவுக்கு மோட்சம், அது சரிவர நடத்துறதுக்கு உறுதுணையா இருந்தா பிரஜைகளுக்கு மோட்சம். இல்லை என்றால் ஒன்னும் தண்டிக்க மாட்டார், மறுபிறவி கிடைக்கும். அவர் கொடுக்கிற பெரிய தண்டனை என்னன்னால் அடிப்பார், புடைப்பார், ஒரே கட்டம் கொடுப்பார், நரகத்தை தள்ளிடுவார். இதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் அவருடைய தண்டனையே இல்லை. அது யாரு? நல்ல தாயா இருக்கிறவள் ஒரு குழந்தைக்கு தண்டனை கொடுக்கணும்னா கூட மிஞ்சி என்ன சொல்லுவப்போ, உனக்கு இந்த வேலை சாப்பாடு போட மாட்டேன், போடாம இருந்துருவலான்னு நிச்சயமா மாட்டான். பயப்படுத்துறதுக்காக வேணும்னா சொல்லலாம், கொஞ்சம் தள்ளி வேணா போடலாம். அந்த குழந்தைய ஒரு நிமிஷம் அழவிட்டு திருந்துறானான்னு பார்த்து வேணா கொடுக்கலாம். இவ்வளவுதான் ஒரு பெத்தவளால பண்ண முடியும். அதே போல பெருமாள் என்ன பண்ணுவார்? சரி, அடுத்த பிறவி எடுத்தாலாவது திருந்துறானான்னு பார்ப்போம். ஞானிகளுக்கெல்லாம் அடுத்த பிறவியே தான் நரக்கம்னு புரிஞ்சு போச்சு. நமக்கெல்லாம் அடுத்த பிறவி நன்னா கொடுத்தார்னா இங்கேயே சொர்க்கம் இருக்கேன்னு நினைக்கிறோம். அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பிறவிங்கிறத எடுத்தாலே நரக்கம். இதுதான் ராணிகள் ரிஷிகள் எல்லாரும் வச்சிருக்கிறது. ஆனா நமக்கு பிறவி எடுத்தா எப்படி இருக்கும்? நல்ல பிறவியா, இன்னைக்கு நான் இருக்கிற பணத்தை விட, இன்னைக்கு படிச்ச படிப்பை விட, இன்னைக்கு இருக்கிற உத்தியோகத்தை விட இன்னும் சௌக்கியமா அடுத்த பிறவி கிடைச்சதுனால் இங்கேயே சொர்க்கத்தை அனுபவிக்கலாமேன்னு நினைக்கிறோம். அது சொர்க்கம்ங்கிறது இங்க அனுபவம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த சொர்க்கத்தையே சொர்க்கம்னு ஆழ்வார்கள் ஒத்துக்க மாட்டான். இந்திரப்பட்டணத்தையே சொர்க்கம் ஏத்துக்கிறது இல்லை. ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே பச்சமாமல போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறணும் வேண்டேன்னு சொன்னார் இல்லையோ. அவர் ஏதோ இந்திரலோகத்துக்கு போற சந்தோஷம் எனக்கு வேண்டாம், உன் நாமங்களை சொல்லி கொண்டிருந்தால் போதும்னு திருமாலையில 2ஆம் பாட்டுல தொண்டரடிப்பொடியாழ்வார் சொல்லிட்டு இருக்கார். அவர் அங்க இந்திரலோகமாளும்னு எதை சொல்றாரு? இந்த சொர்க்கலோகத்தையா? அதை பத்தியே அவர் பேசல. நீ கொடுக்கிற வைகுந்தமாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம். அப்ப இந்திரலோகம்னு அவர் வைகுந்தத்தை குறிப்பிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ற பாக்கியத்துக்கு நான் இங்க இருந்தே பண்ணிப்பேன், நீ கொடுக்கும் வைகுந்தம் எனக்கு வேண்டாம்ங்கிற. அப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்திரலோகம் ஒரு பொருட்டே இல்லை. நரகத்தை மதிப்பார்களானால் இதுவேதான் நரகம். மறுபடியும் நான் பிறவி எடுத்தேன்னாலே எனக்கு நரகம்தான். அது கூடாதுன்னு சொல்லணும்னால் நான் தான் இதை புரிஞ்சுக்கணும். தண்டனைங்கிறதுலயே பெருமாள் கொடுக்கிற பெரிய தண்டனை மீண்டும் பிறந்து சந்தோஷமாக இருன்னு சொல்லிடுவார். மீண்டும் பிறந்தாலே சந்தோஷம் இல்லேன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இருக்கும், ஆனா துன்பம் கலந்த இன்பமாக இருக்கும். துன்பமே கலக்காத இன்பமாக இருக்க வேண்டுமானால் அப்ப கிருஷ்ண சாயுஜ்யம், ராம சாயுஜ்யம், பெருமானோட சாமியாபத்தி, அந்த மோட்சத்தை அடைஞ்சாதான். இப்ப இத்தனை நாள் என் சொன்னது எதற்காக தெரியுமோ? ராமராஜ்யம்ங்கிறதுக்கு நேர அவர் வந்துட்டா மட்டும்தான் நினைச்சுக்க வேண்டாம். இன்று யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் ராமன் எப்படி நடத்தணும்னு ஆசைப்பட்டார்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிந்து கொண்டு அதன்படிக்கு நடக்கணும். பிரஜைகளும் ராமன் தன் பிரஜைகள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டார்னு தெரிஞ்சுக்கணும். அதன்படிக்கு நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தோம்னால் ராமராஜ்யம் நடக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கு சத்தம் போட்டா தான் ராமராஜ்யம்னு எண்ணம் இல்லை. எல்லா இடத்திலையும் படத்தை ஒட்டினா தான் ராமராஜ்யம்னு எண்ணம் இல்லை. அதன்படிக்கு நடந்தோம் என்றால் ராமராஜ்யம் தான். அப்படி நடக்கிறதானால் நடக்கிறதுக்கு இப்ப முதல் தேவை என்ன ஆயிடுது? அரசனும் பிரஜைகளும் சாஸ்திரம் வாசித்தவர்களாக இருக்க வேண்டுமே. இருந்தா தானே ராமன் எப்படி ஆசைப்பட்டாருன்னு தெரியும். இன்னைக்கு வர்றவா வாழறவாழ்ல எத்தனை பேரு ராமாயண வாசிருக்கும்? வாசிச்சா ராமன் எப்படி நடத்தணும்னு ஆசைப்பட்டாருன்னு தெரியும். இது ராமராஜ்யம்ங்கிறது அவரிடத்துல மட்டும் தொடங்கினதே இல்லை. வால்மீகி அப்படி சொல்லவே இல்லை. இந்த ராஜ்யம் ஆரம்பிச்சது இக்ஷ்வாகு மனு பகவான் இடத்துல ஆரம்பித்ததுங்கிறார். பல ஆயிரம் ஆண்டுகள் முன்னாடி சொல்றார். இந்த நாடு ஒண்ணு ராமனிடத்திலேருந்து புதுசா நடந்துடல. நம்ம கோயில்கள்லாம் இருக்கு, ஸ்ரீரங்கம் இருக்கு, திருமலை திருப்பதி இருக்கு. அதுக்கெல்லாம் வழிமுறைகள் எல்லாம் எழுதி வச்சிருக்காள். இப்படித்தான் நடக்கணும். விஸ்வரூபம் இத்தனை மணிக்கு நடக்கும், உற்சவம் இன்னைக்கு ஆரம்பிக்கும், இன்னைக்கு முடிக்கும், இந்தந்த உற்சவத்துக்கு இந்தந்த மண்டபத்துக்கு போவார், இன்னென்ன மாதிரி உபயக்காரர்கள்லாம் இருப்பா, இந்த ஏற்பாடு இன்னென்ன உபச்சாரங்கள்லாம் பண்ணணும். இது எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமோ அதிகாரிகளோ வந்தா ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. ஆயிரம் வருஷமா இதே போலத்தான் அன்னியிலேருந்து நடந்துட்டு இருக்கு. கேட்டா நம்ம அதை கொஞ்சம் குழப்பத்தை வேணா கூட்டி இருக்கமே தவிர அதை இருக்கிறதுக்கு ஒண்ணு நேர்படுத்திட்டதெல்லாம் தெரியல. அப்ப அது மாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும். அந்த வழிமுறைகள் எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருப்பா. அதை தெரிந்து கொண்டு அதுல இருந்து ஒண்ணும் குழப்பாமல்
அதை இன்னும் செம்மையாக நன்கு நடத்துவதற்கு என்ன வேணுமோ அதை பண்ணோம்னா போரும். அதே போலத்தான் ராமராஜ்யம். ராமனே திடீர்னு கண்டுபிடிச்சுடுவாரா? அவர் பண்ணல. அவருக்கு முன்னால் 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 முன்னால்னு இக்ஷ்வாகுவனிடத்திலே ஆரம்பிச்சு பண்ணிருக்கா. மனு பகவான் அயோத்தியா பட்டணத்தை ஸ்தாபித்தார். அதுக்கப்புறம் இக்ஷ்வாகு அந்த பட்டணத்தை ஆண்டார். அதுக்கப்புறம் பேர் தெரிஞ்ச ராஜாக்கள் மட்டும் சொல்றேன், மொத்தம் நிறைய ராஜாக்கள் இருந்தார். அம்பரீஷ மகாராஜா ஆண்டிருக்கார், ககுத்ஸ்தன் ஆண்டிருக்கார், கட்வாங்கன் ஆண்டிருக்கிறார், மாந்தாதா ஆண்டிருக்கிறார், சகர சக்கரவர்த்தி ஆண்டிருக்கிறார், திலீபன் ஆண்டான், பகீரதன் ஆண்டான், ரகு மகாராஜா ஆண்டிருக்கிறார், அஜ மகாராஜா ஆட்சி புரிந்தார், தசரத மகாராஜா ஆட்சி புரிந்தார். இப்படின்னு அடைய சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆல. ஆனா இதற்குள்ள லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஓடி போச்சு. ஏன்னா ஒத்தத்தர 60,000 40,000 30,000 வருஷம் வெறுமே இல்ல. இருக்கிறதுல ராமன் தான் குறைவு 11,000. பாக்கி எல்லாரா இருந்தா ரொம்ப நிறைய 1000 ஆண்டுகள் ஆட்சி பண்ணிருக்கார். அவர்கள் படிக்க அயோத்தி பட்டணம் எப்படி இருந்தது, அந்த ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னு சொல்றேன், அங்க இருந்த மக்கள் எப்படி இருந்தார்கள்னு சொல்றேன், அரசர் எப்படி இருந்தார்னு பார்ப்போம். ராஜாங்கிறது அரசனை குறிக்கும், ராஜ்யம்ங்கிறது எதை குறிக்கும்? ஸ்ரீ ராம ராஜ்யம்னு சொல்றோமே, ராஜ்யம் என்பது எதை குறிக்கும்? ராஜாங்கிறது எதை குறிக்கும்னு தெரிஞ்சுட்டா ராஜ்யம்னு எது குறிக்கும்னு தெரியும். இந்த ரெண்டுத்துக்கு நிகழ்வுல சில அர்த்தங்கள் எல்லாம் போட்டிருக்கு. இதைய வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம அபிப்பிராயம் என்னவா புரிஞ்சுட்டு இருக்கோமோ கொஞ்சம் மாறினாலும் மாறிடலாம். இதுன்னா நாங்க ராஜ்யம் நினைச்சுட்டு இருக்கோம், பிரஜைகளை பொறுத்துத்தானே ராஜ்யம் நினைக்கிறோம். இல்ல, பார்த்தால் அரசனை பொறுத்துத்தான் ராஜ்யம்னு தெரியுது. ராஜ்யத்தை வைத்து ராஜாவா, ராஜாவை வைத்து ராஜ்யமா? இப்போ ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்களேன், தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இப்பதானே சொன்னேன் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அவருக்குன்னு ஒரு இயற்பெயர் இருக்கு, விப்ரநாராயணன் பேர் அவருக்கு. ஆனா தொண்டர்களுக்கு அடிப்பொடியாக இருக்கிறார். பாகவத பாததூளின்னு வச்சுங்களேன், பக்த பத்ரேணுன்னு சொல்லுவார்கள். அப்ப தொண்டர் அடிப்பொடிங்கிறது ஒரு பேரா, விப்ரநாராயணர்ங்கிறது அவர் பேரா? ஆனா உலகத்துல எது ரொம்ப பிரசித்தமா போச்சு? தொண்டரடிப்பொடி ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இதே நீங்க போய் ஒரு பிரதி எடுத்துன்னு வாங்குவோன்னு இந்த காகிதத்தை கொடுத்தேன். இத போனார் ஒருத்தர், அதுக்குன்னு ஒரு பெரிய யந்திரம் இருக்கும், அதுக்குள்ள வைப்பார், அதை ஒரு பிரதி எடுத்துன்னு வந்துருவார். அதுக்கு ஒரு பேர் ஆங்கிலத்துல நீங்க சொல்லிடுங்க, அதை போய் எடுத்துன்னு வாங்குவோம். பிரதி எடுத்துன்னு வாங்குவோம்னு சொல்ல மாட்டோம், அப்படின்னு ஒரு பேரை சொல்லி எடுத்துன்னு வாங்குவோங்கிற இல்லையோ? அது ஒரு செயலினுடைய பேரே இல்லை, அது ஒரு நிறுவனத்தினுடைய பேர். பேர் அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனம், அவர்களுடைய பேர். அதை தவிர அதே மாதிரி யந்திரத்தை பண்றது 10 நிறுவனம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த யந்திரத்தின் பேர்ல யார் பேர்லயும் நம்ம அதை சொல்றதே இல்லை. இன்னி வரைக்கும் அதே ஒருத்தர் ஆரோ இருந்தார் பாருங்க, அவர் பேர்லயே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்போம். இத போலன்னு வச்சுங்களேன், ஒரு ராஜ்யம் இருந்ததுனால் ராஜ்யத்தினால ராஜாவா, ராஜாவனால ராஜ்யமானா எது முன்னாடி வந்தது? ராஜா முன்னாடி இருந்தாரா, ராஜ்யம் முன்னாடி இருந்ததா? ராஜாவே இல்லாத ராஜ்யம் இருந்து லாபம், பிரயோஜனமே இல்லை. ராஜ்யமே இல்லாத ராஜா இருந்து என்ன லாபம்னு சொல்லுவோம். எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும்னால் அரசனுக்காக ராஜ்யம். ஏனெனில் முதல்ல அயோத்தியா பட்டணத்தையோ கோசல ஜனபதத்தையோ உருவாக்கின பிற்பாடு அதுக்கு ஒரு ராஜா நியமிக்கப்படல. ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னா, இப்ப பாரதம்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் முறைகள்லாம் எடுத்துட்டால் இப்ப ராஜ்யம் இருக்கு, ரொம்ப நாளா ராஜ்யம் இருக்கு. 947க்கு அப்புறம் 1947க்கு அப்புறம் இந்த முறைகள்லாம் வருது. இந்த முறையின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அரசர்கள், அவர்கள் தான் பிரதான மந்திரி முக்கியமந்திரி ஆள போறார்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். இத போல இல்ல, இந்த ராஜ்யத்தையே ஒரு மனு பகவான் தான் வந்து ஸ்தாபிக்கிறார்னால் அப்ப அவர் முதலா ராஜ்யம் முதலா? எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல சரையூ நதிக்கு தெற்கு கரையில் அயோத்தி பட்டணம் இருக்கட்டும், அங்கே இந்த பகவான் குடிகொண்டு இருக்கட்டும்ங்கிறதையே ஒரு ராஜா தான் முதல்ல ஏற்பாடு பண்றார். அப்ப அந்த ராஜாவினுடைய கண்ணோட்டத்துலதான் ராஜ்யம் வருமே தவிர ராஜ்யத்தின் கண்ணோட்டத்துல ராஜா இருக்க மாட்டார். ஆனா அந்த ராஜ்யத்துக்கு வேண்டிய எல்லா நல்லதையும் அந்த ராஜா தான் பண்ணிட்டு இருப்பார். அப்ப பழைய நாள்ல மன்னராட்சின்னு சொன்னதுக்கும் இந்த நாள்ல மக்களாட்சின்னு சொன்னதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அரசனின் பார்வையில் அரசு, அரசனின் பார்வையில் ராஜ்யம், இப்படிதான் ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த ராஜா தான் அந்த ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். ஆனா இன்னைக்கு வழக்கம் எப்படி இருக்குன்னா, இந்த ராஜா ஸ்தாபிக்கலையோ இல்லையோ, இவர் வந்து பாரத தேசத்தை ஏற்படுத்தலையே, ரொம்ப நாளா இருக்கிற ஊர் தானே, இருக்கிறதுக்கு அவரை தேர்ந்தெடுக்கிறபடியால் அவரை யாரும் தேர்ந்தெடுக்கல, இன்னைக்கு இருக்கிறவரை தேர்ந்தெடுக்கிறோம். இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டபடியால் மக்கள் கண்ணோட்டத்துல அரசனை பார்க்கணும்.
ஆனா அன்னைக்கு இருந்தவர் அவர் தான் ராஜ்யத்தையே ஸ்தாபித்தபடியால் ராஜாவினுடைய கண்ணோட்டத்துலதான் ராஜ்யத்தை பார்த்தாக வேண்டும். அப்படி இருந்தா ஆபத்து இல்லையா சுவாமின்னு நமக்கு முதல்ல தோணும். ஏனால் இத்தனை வருஷமா இத போலவே பார்த்து பார்த்து இந்த மூளை பழகிடுத்து இல்லையோ, நம்ம மனமும் புத்தி இப்படி இருக்கிறதுக்கே பழகி இருக்கு. ஆனா இதுல ஆச்சரியம் என்னால் இது 75 வருஷமா தான் பழகி இருக்கும். ஆனா அரசனுக்காக ராஜ்யம் ராஜா ஆட்சிங்கிறத 7.5 லட்சம் வருஷம் கூட பழகிருக்கும். அது 1 லட்சம் 2 லட்சம் வருஷம் இல்லையே. மனுன்றது எப்பவோ பிறந்தவர், அதுக்கு முன்னாடி எத்தனையோ ராஜாக்கள்லாம் இருந்தா அத்தனை வருஷம் இருந்தாலும் சட்டுன்னு அது மனிதனுடைய மனத்திலேருந்து மறைஞ்சு படுது. இப்ப சமீபத்துல இது 75 வருஷமா இருந்தா கூட இதுதானே அன்னைக்கு இருந்திருந்தா நன்னா இருக்கணும்னு தோண ஆரம்பிச்சுடுது. முதல்ல அடிப்படையில இந்த கருத்தை விட்டு விடவும், எது நன்னா இருக்குங்கிறத திறந்த உள்ளத்தோட பார்க்கணும். இதுவும் அப்ப எப்படி இருந்ததுங்கிறத சொல்றேன். இப்ப மக்களாட்சி தேர்தல் முறைன்னு சொல்றோமே, அரசனாட்சி இருந்த சமயத்திலேயும் தேர்தல் முறையெல்லாம் இருந்திருக்கு. மக்கள் ஒத்துக்கொண்டாதான் அவர்களும் ராஜ்யத்தை நடத்திருக்கா. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிறதுக்கு தாம் கூடி அவர் முடிவு பண்ணிடவே இல்லை. பிரஜைகள் மொத்த பேரையும் கூப்பிடுறார், தன்னுடைய மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிடுறார், குலகுருக்கள் 8 பேரையும் கூப்பிடுறார். எல்லாரையும் வைத்துக் கொண்டுதான் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சம்மதம் வாங்கித்தான் அரசனே பண்ணிட்டு இருக்கார். குடவோலை திட்டம்னு முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தமிழகத்திலேயே குடவோலைங்கிற வழக்கம் இருந்தது. அப்படின்னா என்ன, தேர்தல்ல வாக்களிக்கிற வழக்கத்தை குடவோலை வழக்கம்னு சொல்லுவோம். இதெல்லாம் அன்னில இருந்து இருந்திருக்கு. அது இருந்த மாதிரி வேறையா இருந்திருக்கும், இன்னைக்கு இருக்கிற மாதிரி வேறையா இருந்திருக்கும். அதை நாம புரிஞ்சுட்டோம்னா ஓ ராமராஜ்யம் இதுதான்றது நமக்கு தெரிய வந்துடும். முதல்ல ராஜானா யாரு, ராஜ்யம்னா எதுன்னு சொல்றேன். ராஜா சொல்றார், ராஜதே சோபதே இதி ராஜா பிரபு. ராஜான்னு சொன்னால் ராஜதே சோபதே விளங்குகிறார், ஒளியால் விளங்குகிறார், தேஜஸால் விளங்குகிறார், தர்மத்தால் விளங்குகிறார். இப்படி விளக்கமுடையவனா இருந்தா தான் ராஜா. நீங்க நான் சொல்ல சொல்ல இன்னைக்கு இருக்கிறவாள் எல்லாரையும் மனசுல வச்சிருந்து உடனே ஒப்புமைப்படுத்தி பாக்குறதுக்கு ஆரம்பிச்சுடுவீங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னால், இன்னைக்கு யார் இருக்காங்கிறது அவ குணநலங்கள்லாம் நம்ம மனசுல நன்னா இருக்கும் இல்லையோ. இப்ப வாசிக்க போற எல்லாத்தையும் வச்சிருந்து அதை அப்படியே பொருத்தி பார்த்து இல்லையே இல்லையே இல்லையேன்னு 1.5 மணி நேரம் நினைச்சிட்டு இருக்கு. அதுக்கு அடியே ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி, ஆனா அதே சமயத்துல பிரஜைகள் எப்படி இருக்கான்னு சொல்ல போறேன். அப்பவும் நம்மளோட பொருத்தி பார்த்து இருக்கமான்னு பாத்துக்கணும் இல்லையோ. அதனால அதுவும் மாறத்தான் மாறுறது, இதுவும் மாறத்தான் மாறுறது. இதற்குள் எதை தேர்ந்தெடுத்து கொண்டு ராமன் ஆசைப்பட்டபடி இருக்கலாம்ங்கிறதுதான் கலியுகத்துக்கு பார்க்கக்கூடிய விஷயம். நானே என் தாத்தா என் குடும்பத்தை எப்படி நடத்திருப்பாரோ அடி என் காலத்துல அப்படி இருப்பேன். ஒருத்தரை பாக்குறேன், ஆச்சாரம் அனுஷ்டானத்தோட கஞ்சகத்தோட இருக்கார், நெத்திக்கிட்டு இருக்கார், குடுமி வச்சுட்டு இருக்கார், அத்தியனம் பண்ணிருக்கார் அப்படின்னு சரி ஒழுங்கா இருக்காருனால அவ தாத்தாவையும் கொள்ளு தாத்தாவையும் போய் கேட்டா தெரியும், என்னமா வச்சிருந்தேன் என் குடும்பத்தை இவன் வந்து கெடுத்தான்னு அவர் சொல்லிட்டு. ஆனா நான் அதை ஒத்துப்பேனா சொல்லுங்க, அவர் காலத்திலேருந்து என் காலத்துக்கு மாறி போச்சு இல்லையோ. ஆனா என் பேரங்கிட்ட அதை எதிர்பார்ப்பேன். என் தாத்தா என்கிட்ட எதிர்பார்த்ததை நான் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா அடியனுடைய பேரண்டத்தில் என் தாத்தா நடத்தினபடி நடத்தணும்னு, நான் நடத்தினபடி இல்ல. அப்ப மட்டும் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா, என் தலைமுறைக்கு அப்புறம் அவனே பார்க்க மாட்டேன். அவ இருந்தாப்புல இருந்தா உனக்கு தானேப்பா நல்லதுன்னு அவன் கேட்க மாட்டானா, நீ இருந்தியா தாத்தான்னு. ஆனா நல்ல வேலை அது சின்ன குழந்தை கேட்காது இல்லையோ. அதனால ஏதோ ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. அதனால யாருக்கா இருந்தாலும் அப்படியே அன்னைக்கு இருக்கிறபடிக்கு இருந்துட முடியாது. இருந்ததுன்னா என்ன ஆகும், அப்ப கிருத்தயுகம் மாறி கலியுகம் வந்திருக்கவே வேண்டாமே. பகவானுடைய ஏற்பாட்டிலேயே இது கிருத்தயுகம், இது திரேதாயுகம், இது துவாபரயுகம், இது கலியுகம்னு இருக்கு. அந்தந்த யுகத்துக்கு நடக்கிறது நடக்கத்தான் போறது. ஆனா ஒன்னே ஒண்ணு, இது கலியுகம்ங்கிறதுக்காக கலியுகம் எப்படி மோசமா இருக்குங்கிறத நான் படிச்சு வச்சிருந்து எப்படியும் அப்படித்தான் இருக்கும்னு புராணம் எழுதியிருக்கு. நானே அப்படி இருக்க ஆரம்பிச்சுடுறேன்னு பிடிவாதம் பிடிக்கூடாது. இதைத்தான் நாம பண்ணாம தவிர்க்கலாமே தவிர நாம அதை எதிர்ப்பு பார்ப்போமே. கலி போக போக முத்தும்னு சொல்லியிருக்கா, அதை நான் ஏன் முற்ற விடணும்? இந்த தப்ப நான் பண்ண வேண்டாம் இல்லையோ. கலி தானே எப்ப முத்துறதோ அதுல நான் சிக்கின்றேன்னா நான் சிக்கிக்கிறேன். நான் பார்த்து முயற்சி எடுத்து கலியை மாத்தி விட்டுடணுமா? இன்னைக்கு ராமராஜ்யம் சாத்தியம் இல்லைங்கிறதுக்காக நான் மாத்தி விட்டுடணுமா? என்னால எவ்வளவு முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கலாம் இல்லையா. அந்த கண்ணோட்டத்துல பாருங்க, நேர பொருத்தி பார்த்து இல்லையேன்னு புலம்பி ஒரு லாபமும் இல்லை. இன்னைக்கு இதுக்குள்ள எது நல்லது இருக்கலாம்னு பார்த்து கடைபிடிப்போம். ராஜதே சோபதே நிருபதிகி. நிருபதிகி மனிதனா இருக்கணும். நரன் நிரு மனிதன், பதி மனிதர்களுக்கு தலைவனாக இருக்கிறார், நிருபதியாக இருப்பார். க்ஷத்ரியா
அதை வேற சேர்த்து சொல்றான். அரசன்னு சொன்னாலே நேர் சப்தம் க்ஷத்ரியன்னு குறிக்குமா. அரச சப்தத்துக்கு மத்த அர்த்தங்கள்லாம் வர்றது இருக்கட்டும், இவர்கள் மொத்த பேருமே க்ஷத்ரியர்கள், மனு உட்பட பலரும் மனுன்னு சொன்ன உடனே அப்படி இப்படின்னு சத்தம் போடுறமே, அவர் பிராமணரே இல்லை, அவர் க்ஷத்ரியர். அந்த க்ஷத்ரியர்கள் தான் ஆளணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ராஜாங்கிற சப்தத்துக்கு அந்த சொல்ல பிரித்து காரண பெயர் சொல்றதெல்லாம் இல்ல, ராஜான்னு சொன்னா க்ஷத்ரியனை குறிக்குங்கிறா. அப்படின்னா அந்த அரசாட்சிக்கு அவர்களுக்குன்னு இருக்கிறது. கண்ணன் கீதையில 4 வகைப்பட்டவர்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறார். வேதம் ஓதறதுக்கு பிராமண அநீகாரியத்தை பாரு, நாட்டை ரட்சித்து ஆள்றதுக்கு க்ஷத்ரியமானும், வியாபாரம் பண்ணி கிருஷி கோரக்ஷ வாணிஜ்யத்தை வைசியமானும், இன்னன்னார் என்னென்ன பண்ணணும்னு அவர் பிரிச்சு விட்டுருக்கார். அது பிறப்பால் பிரித்தாரா, தொழிலால் பிரித்தாரா, குணத்தால் பிரித்தாரா, எத்தனை சத்தம் வேணா போட்டுப்போம். இதெல்லாம் சத்தம் ஏன் தெரியுமா போடுறா? அந்த 3 காரியத்தையும் பண்ணாம இருக்கிறதுக்கு வழி பார்க்கணும். அதுக்குதான் இந்த சத்தம். நான் பண்ணணுமா, நீ பண்ணணுமா, நீ மட்டும்தான் பண்ணணுமா, நான் பண்ணக்கூடாதான்னு எதுக்கு தெரியுமா கேட்கறது? பண்ணணும்னு இருக்கிறவனையும் பண்ணாத விட்டுட்டு நானும் பண்ணாத இருந்து மொத்தத்திலேயே அது என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படிக்கு நடக்காமலே விட்டுடுவோம். ஆண்கள் தான் இதை பண்ணணுமா, பெண்கள் பண்ணக்கூடாதான்வா. சரி, எப்படி சத்தம் ஜாஸ்தியா இருக்குதுன்னு ஆண் முதல்ல அதை பண்றதை நிறுத்திடுவார். பெண்கள் திருவாராதனம் பண்ணக்கூடாதா, பெருமாளுக்கு போய் தொட்டு நான் திருமஞ்சனம் பண்ணக்கூடாதான்னு கேள்வி கேட்பா. ஓவோன்னு சத்தமாகும். இதுல முதல்ல யாருக்கு தோணும்னால், பண்ணிட்டு இருக்கிற கைங்கர புருஷனுக்கு இது நம்மளுது இல்ல போல் இருக்கு, யாரோ பண்றான்னு அவன் பண்றதை நிறுத்திடுவோம். அடுத்தது சரி, அந்த ஸ்திரீகளாவது வந்து பண்ணுவாளா, இவர்களை விடுவாளான்னார், இவர்களுக்கு தான் வேற வேலை உண்டுன்னுட்டாலும் இல்லையா. வேலைக்கு போகணும், எங்கேயும் போவாண்டான்னு சொல்லியிருந்தாலாவது பண்ணிருக்கலாம். இல்ல வெளியில போயானா, வேலைக்கு போயானா எல்லாருக்கும் சமமா இருக்கணும், நீ சமையலிலே கரண்டி பிடிப்பதற்கு பிறந்தவள் இல்லைன்னு அங்கேயும் சொல்லியாச்சு. அப்ப இங்கேயும் சொல்லியாச்சு அங்கேயும் சொல்லியாச்சுன்னா கடைசியில ஆசை என்ன? 2 பேரும் 2 பேருடைய தர்மத்தை நிறுத்திவிடணும். இதுதான் போய் முடியும். இது ஏதோ ஒரு பெரிய திட்டம்னா இது யாரோ வெளிநாட்டு திட்டம் தான் நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் அல்பர்கள். சின்ன சின்ன சமாச்சாரம் 2 பேர் சேர்ந்து தர்மத்தை மாத்திர முடியுமான்னா, இந்த திட்டம் கலியுகத்துக்கு இருக்குன்னு ஈஸ்வரனே பார்த்து எழுதியிருந்தாலே ஒழிய இந்த திட்டத்தெல்லாம் யாரும் நடத்தி விடலாம் முடியாது. ஒரு பெரிய கோட்டி இருக்காமே, அந்த பெரும் பணக்காரர்கள் தான் உலகத்தையே தங்க வசத்துல வச்சிருக்கா. அவ கூடி கூடி எங்கேயோ உட்காந்து பேசுவா. அவளுக்கு எல்லாமே தெரியும். இந்த நோய் தொற்று வந்ததுனால அவளாலதான் வந்தது, இவ்வளவு பெரிய இந்த தேர்தல்லாம் நடக்கிறதுனால அவர்களாலதான் நடக்கிறது. அவர்கள் யாரையோ சொல்லிட்டே இருப்பா, நமக்கு முகம் கூட தெரியாது, அவ எங்க உட்காந்து பேசுறான்னு கூட தெரியாது. ஆனா அடியனுக்கு புரிஞ்ச வரைக்கும் இப்படி எல்லாம் ஆள் இருக்கிறதெல்லாம் இல்ல. நாளைக்கு தும்மினா பிராணம் போட போறது எல்லாரும். இதுதான் நம்ம நிலை. இதுக்கு மேல இந்திரன் இல்லையா, வருணன் இல்லையா, குபேரன் இல்லையா, யமதர்மராஜன் இல்லையா, அத்தனை பேரை தாண்டி அவர்களாகவே இருந்தாலும் வாயு பகவான் காற்று வீசலேன்னு சொன்னா அந்த கோட்டி மாத்திர முடியுமா? வருண பகவான் தண்ணீரை பொழிய மாட்டேன்னு சொன்னா அந்த கோட்டி மாத்துமோ? என்னையும் உங்களையும் வேணா அந்த கோட்டி மாத்திட்டு இருக்கலாமே தவிர 33 கோடி தேவர்கள் அருகல போகிறது கூட முடியாது, தெரியக்கூட தெரியாது. அப்ப அது எது அப்படிங்கிறது கலியுகம்னு வச்சுக்கணும். இந்த கலியுகத்தினுடைய கொடுமைங்கிறது பகவானே ஏற்படுத்தி அது அப்படியே போறது. 4,32,000 வருஷம் முடிஞ்சதுனால் முடிய போற தருணத்துல கலிக்கு பகவான் பிறப்பார், பிறந்து நல்லவர்களை எல்லாம் ரட்சிப்பார், தீயவர்களை எல்லாம் முடிப்பார், திரும்ப ராஜ்யம் கிருத்தியுகத்துல தொடங்கும்னு வைக்கப்பட்டிருக்கு. அது எப்பவோ நாம இருக்க போறது இல்லை, பார்க்க போறது இல்லை. சாமி, அந்த சமயத்துல நான் வேற பிறவி எடுத்திருந்தேன்னால் கேட்கலாம். அதுக்காக ராமரை வந்து நித்தியம் சேவிச்சுட்டு இருக்கோம். இந்த வேற பிறவி எடுக்கணும்னு சொல்லியிருந்தா இங்க வந்தே இருக்க வேண்டாம், ராமநாமத்தை சொல்லியே இருக்க வேண்டாமே. எப்ப சொல்றமோ கம்பரே சொல்லுகிறார், இம்மைக்கும் எழும நோய்க்கும் மருந்தினை ராமா எனும் நாமத்தை, மும்மசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை, தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, இந்த உலகத்துக்கே ஆதார தாரக மந்திரம்ங்கிறது ராம மந்திரம். மும்மசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, தன் அடியார்களுக்கு ராமநாமத்தின் மூலமே தன்னையே கொடுத்துடுறாராம். தன்னையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை ராமம். அந்த நாமம் இம்மைக்கும் எழுமை நோய்க்கும் மருந்தினை, இம்மைக்கும் மருந்து அதுதான். இந்த சம்சாரத்தில் இருக்கிற கட்டங்களையும் அதுதான் போக்கும். எழுமை நோயான எத்தனை மேற்கொண்டு பிறவியா இருந்தாலும் அதுதான் போக்கும். நித்தியம் வந்து சேவிச்சு தீர்த்தம் சடாரி வேண்டு ராமநாமத்தை சுருண்டு சத்சங்கத்தில் ஈடுபட்டிருந்தால் எதற்காக அடுத்த பிறவியா கலியுகத்தினுடைய கடைசி பிறவியெல்லாம் கட்டமே பட வேண்டாம், இல்லைன்னு வச்சு விடலாம். ஆனா அது என்ன நடக்க போறதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா நல்லது நடக்கணும்னு பிரார்த்திக்கிறதுக்கு மட்டும் நம்மால முடியும். அரசன்னு சொன்னால் யதா பிரக்லாதனா சந்திரஹா பிரதாபாத்து தபனோ யதா ததைவ ச அபூன் வர்தா ராஜா பிரகிருதி ரஞ்சனாத். ராஜா
ரஞ்சனாத் ராஜா. இதுதான் ராஜாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார். ரஞ்சனாத்னா சந்தோஷத்தை கொடுப்பவர். பிரகிருதி ரஞ்சனாத் ராஜா, இயற்கையிலேயே மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவரா இருக்கணுமா. அப்ப அவர்கிட்ட என்ன ஆரம்பிக்கிறது, இன்னென்ன குணங்கள்லாம் இருக்கிறவர் ராஜாவா இருக்கார். அவரால ஆளப்படும் இடம் அவருடையது ராஜ்யம்னு தான் சொல்றார். எதுல இருந்து விளக்கம் ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்க. ராஜாவை முதல்ல விளக்கி விடுறார். அவரால் ஸ்தாபிக்கப்பட்டு ஆளப்பட்டு காப்பாற்றப்படுவதாக இருந்தால் இது அவருடைய இடமாக இருந்தால் ராஜ்யம்னு வரும். ராஜ்யங்கிறதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு ராஜாவினுடைய கர்மம் ராஜ்யம்னு இருக்கு. ரெண்டாவது ராஜாவினுடையது ராஜ்யம்னு இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கு அர்த்தம் என்ன வரும்னால், ராஜாவினுடைய கர்மம்னா என்ன, ஆட்சி, அரசாட்சி. அரசாட்சியும் ராஜ்யம்னு சொல்லலாமா. அரசுங்கிற இடம் பூமியையும் ராஜ்யம்னு சொல்லலாமா. நம்ம ராஜ்யம்னு சொன்ன உடனே பாரத தேசம் ராஜ்யம் இதுதான் நினைச்சுக்கிறோம். ராஜ்யம்னா தேசம் மட்டும் ராஜ்யம் இல்லை, அவர் அரசாட்சி புரிகிறார் இல்லையோ, அவர் தான் ஆள்றார். அந்த ஆட்சிங்கிற செயல் ராஜ்யம். அவர் ஆட்சி செய்கிறார்னு சொன்னால் ராஜ்யம் பண்றார். ராஜ்யத்தை ஆள்கிறார்னு சொல்லலாம், ராஜ்யம் பண்ணுகிறார்னு சொல்லலாம். ராஜ்யம் பண்ணுகிறார்னு சொன்னா ஆளுகிறார்னு அர்த்தம். ராஜ்யத்தை ஆளுகிறார்னா இடத்தை ஆளுகிறார்னு அர்த்தம். அதனால ராஜ்யத்துக்கு ரெண்டு அர்த்தம் வருது. அவர் பண்ணுகிற ஆட்சி முறையும் ராஜ்யம், அவர் எந்த இடத்தை ஆளுகிறாரோ அதுவும் ராஜ்யம். இந்த ரெண்டுத்தோட தொடர்பு கொண்டவர் தான் ராஜா. அந்த ராஜா எப்படி இருக்கணும்னால் சூரிய சந்திரர்களை போல இருக்கணுங்கிறார். ரெண்டும் சொல்லியிருக்காரு பாருங்க. யதா பிரக்லாதனாத் சந்திரஹா பிரதாபாத் தபனோ யதா. பிரதாபம் சுட்டெரிக்கிறார் இல்லையோ. 42, 43, 49 இன்னைக்கு அர்த்தால பார்த்தேன். பாரதத்திலே ஏதோ ஒரு ஊர்ல 52.9 அப்படின்னு செய்தித்தாள்ல போட்டோம். எங்கேயோ புதுதில்லிக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, அங்கதான் இருக்கிறதுலே அதிகமா இருக்கு. அவரை நன்னா நம்ம சுட்டெரிக்கிறாரோ இல்லையோ சூரியன். சாயங்காலமான சந்திரன் குழுக்குழுன்னு பௌர்ணமி சந்திரன் பார்த்தா பிரக்லாதனார், ஆக்லாதகரம்னா குளிர்ச்சி ஊட்டுபவர்னு அர்த்தம். ஏன் சந்திரன்றதுக்கு சதி ஆக்லாதனேன்னு தாத்து, தாத்து படித்தானே சப்தம் வரும். சதி ஆக்லாதனேன்னு தாத்து. ஆக்லாதகரம்னாலே பிரக்லாதன்னு சொல்றோம் பாருங்க. ஏன்னா அவர் எல்லாருக்கும் குளிர்ச்சி ஊட்டினவரும், நல்லதனமா பகவன் நாமத்தை சொல்லி கொடுத்தான்னு இல்லையோ. அதனால எல்லாருக்கும் அசுர நாட்டம் இல்ல, அவன் குளிர்ச்சி ஊட்டுறவனா தங்க அப்பா வாட்டம் இல்லாம தான் பரமபக்தனா இருந்தான்னு இல்லையோ. அதனாலதான் ஆக்லாதகரனா இருக்கிறதே பிரக்லாதன்னு சொல்றோம். அதே போலத்தான் இங்க சந்திரன் ஆக்லாதகரர், சூரியன் தபனம், தபனம்னா சுட்டரித்தல். இந்த ரெண்டாவது ராஜா இருக்கணுங்கிற. ஏன் அவர் எப்பவும் ஆக்லாதகராகவே இருக்கக்கூடாதா? எப்பவும் சந்திரனை போல குளிர்ச்சி ஊட்டுறவரா இருந்தா போறாதானால், இருந்தா கொள்ளக்காரன், கொலகாரம், திருடன் எல்லாரும் ஜாஸ்தியா போடும். நாடு முழுக்க ஒரே தீவிரவாதிகளா இருக்காளே, எங்க வேணா யார் வேணா கடத்தெல்லாம் பண்ணிட்டே இருக்காளே, மக்களுக்கெல்லாம் வேண்டிய தீங்கு செஞ்சுட்டே இருக்காரு. என்னால் அது அவர் ரொம்ப நல்ல ராஜா சுவாமி. அதனால எங்க ராஜா என்ன பண்ணுவார், சந்திரனாட்ட இருப்பார்னால் இருந்துட்டே இருக்கலாம். அதனால நாடு ஒண்ணும் சரி வராது. ஆனா எங்க ராஜா அப்படி இல்லை, எடுத்தார்னா கம்ப அத்தனை பேரையும் அடக்கிடுவார். அடக்குவார், அடக்கிற வரைக்கும் ரொம்ப நன்னா போகும். அப்ப நன்னா இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணுவார், அடக்குமுறை வேணும், நன்னா இருக்கும். அது சூரிய நாட்டம். சூரிய நாட்டம் இருந்து தப்பித்து தப்பா இருக்கிறவனெல்லாம் தீத்துள்ளான். அதே சமயத்துல சந்திர நாட்டம் குளிர்ச்சி இருந்தா தான் மக்களால சந்தோஷப்பட முடியும். அதனால இந்த அரசன்னு சொன்னாலே ரெண்டும் இருக்கணும்ங்கிறார். சூரியனை போல இருக்கணும், சந்திரனை போல இருக்கணும். அதனாலதான் பேர் பாருங்க, ராமராஜ்யம்னு சொல்றமே. ராமன் எந்த குலத்துல அவதரித்தார், சூரிய குலத்துல சூரிய வம்சத்துல அவதரித்தார். ஆனா அவருக்கு பேர் என்ன, ராமசூரியன்னா பேரு, ராமச்சந்திரன் தானே பேரு. இங்க இருக்கிறவாளே யாரான அந்த பேர் வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம். ராமச்சந்திரன். ஏன் சுவாமி ராமசூரியன்னு சொல்ல மாட்டேங்கிறீர்கள்? அதான் சூரிய குலத்துல பிறந்துட்டாரு. எப்ப சூரிய குலத்துல பிறந்தாரோ தபனாத், அப்ப தண்டிக்க தெரியும், தீயவர்களை அழிக்க தெரியும்னு அர்த்தம். எப்ப ராமச்சந்திரங்கிற பேரை வாங்கிட்டாரோ, சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதரிசனம், சந்திரனை போல அழகான முகம். அவர் வேற எதையும் காட்டி குளிர்ச்சி ஊட்ட மாட்டாராம், தம் முகத்தை சேவிக்கிறவனுக்கே குளிர்ச்சி கொடுத்துறாரு. அந்த சந்திரனே வேண்டாம். ராமச்சந்திரன் ராமனுடைய திருமுகத்தை சேவித்தாலே சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதரிசனம். பார்க்க பார்க்க சந்திரனை பார்த்தா கூட அவ்வளவு ஆனந்தம் வருமோ இல்லையோ? அமாவாசை அன்னைக்கு சந்திரனை பார்த்தா உங்களுக்கு ஆனந்தம் வருமா?
சுவாமி தெரியவே தெரியாது, நீர் என்ன அமாவாசை அன்னைக்கு பார்க்கணுங்கிறீர், 3 நாள் வரைக்கும் ஏதோ இவ்வளவு சின்னதா ஒண்ணு தெரிய போறது, அமாவாசை அன்னைக்கு தெரியவே போறது இல்ல. ராமச்சந்திரன் அமாவாசை அன்னைக்கு சேவை சாதிக்க மாட்டாரா? அன்னைக்கு குளிர்ச்சியை கொடுக்க மாட்டாரா? என்னைக்கா இருந்தாலும் கொடுப்பார். இந்த சந்திரன் இல்லாத அன்றும் ராமச்சந்திரன் இருக்கிறார் இல்லையோ. அதனாலதான் சூரியனை போலும் சந்திரனை போலும் 2த்தினாலையும் தண்டனை கொடுத்து தப்புகளை போக்குறது, நல்லதை கொடுத்து நல்லவர்களை வளர்க்கறது. அதேதான் அந்த ஸ்லோகத்தில் இருக்கு. ஆபதாம் அபகர்த்தாரம், ஆபத்தெல்லாம் போக்கணும்னு சொன்னா மயிலே மயிலே இறகு போடுனாலாம் போகாது, கையில தடி எடுத்தா தான் போகும். அதுக்கு தான் கோதண்ட பாணியா ராமன் எப்பவும் நிற்கிறார். சரி, தடியே வச்சுட்டு இருந்தா அடியே பட்டு இருக்க முடியுமா? அதுக்கு தான் சிரிச்ச முகம் மாறாம சந்திரனாட்ட இருக்கிறார். இந்த 2ம் இருக்கிறவர் தான் ராஜா. இப்படி முதல்ல உங்களுக்கு ஜாகிரதை படுத்திட்டேன். இது ஒவ்வொன்னையும் நீங்க ராமனிடத்திலேயே பொருத்தி பார்க்கணும். நீங்க வேற யார்கிட்டயானு பொருத்தி பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரியாது, அது வரவும் வராது. அப்ப அவரெல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியாது. அதுக்கு திருமுக மண்டலம் சந்திரநாட்ட இருக்கிறவன அரசாணா தேர்ந்தெடுன்னா நம்ம எங்க போறது? அப்படிலாம் பண்ண முடியாது. அது ராஜா அன்னைக்கு இருந்தவர் தான் இருப்பார். அப்ப இன்னைக்கு என்ன இருக்கலாம்னா, சுவாமி அதெல்லாம் நாங்க கேட்கல, ராமன் எப்படி ஆளணும்னு ஆசைப்பட்டாரோ அதை தெரிஞ்சுட்டு பண்ணீரான்னு பாரு. நீ ராமனுடைய அழகாக இருக்க வேண்டாம், இப்ப சீதாதேவி திரும்பி வந்துட போறாளா, அவர்கள் எல்லாம் இல்ல, பார்த்து நடக்கணும்னு மட்டும் வச்சுங்க. அடுத்தது சொல்றார். அப்ப முதல்ல சொன்னது ராஜா பிரகிருதி ரஞ்சனாத். ராஜான்னு சொன்னா எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர். அவருக்கு இன்னும் பல சப்தங்கள் இருக்கு. ராட்டு, பிரார்த்திவகா, க்ஷமாபிருத்து, நிருபகா, பூஷகா, மகீக்ஷித், நரபதிகி, பார்த்தகா, நிருபதிகி, பூபாலகா, பூவிருத்து, மகீபதிகி, நாபிகி, நாராட்டு, பூமீந்திரஹா, நரேந்திரஹா, நாயகாதிபகா இது சப்த ரத்னாவளி. இத்தனை சப்தம் இருக்கான். ராஜாங்கிறதுக்கு இத்தனை சொற்கள்னா இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நிருபதி, பூபதினு சொன்னா பதி எப்படி பர்த்தாவை காப்பாத்துவானோ அப்படி காப்பாத்துவான்னு அர்த்தம். க்ஷ்மாபிருத்து, பிருத்து அப்படின்னா பூமியை தாங்கிறவர்னு அர்த்தம். ஒரு பொருளை ஒரு கை எப்படி தூக்கி பிடிச்சு தாங்குமோ அத போல ராஜ்யத்துக்கு என்ன கட்டனாலும் தாங்கணும்னு அர்த்தம். பதி தாங்குற விதம் வேற, பிருத்து தாங்குற விதம் வேற. ஒரு குழந்தைய அம்மா அப்படி தூக்கி பிடிச்சுக்கிறா, அதே ஒரு பர்த்தா பத்னி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கிக்கிறார். அது எப்படி தாங்குவோம்? ஒரு குழந்தை தொப்புன்னு கீழே விட போறச்சே இப்படியே அம்மா தூக்கிடுறா, இப்படியே அப்பா தூக்கிடுவார். ஆனா அப்பாவோ அம்மாவோ கீழே விட போறச்சே மத்த 2 பேரும் இப்படி யாரும் தூக்கிட முடியாது. அப்ப குடும்பத்தை ரட்சித்தல்ங்கிறது வேற விதத்துல தாங்கிறது, குழந்தைய தூக்குறதுங்கிறது வேற விதத்துல தூங்குறது. பதின்னு சொன்னால் ரட்சித்தல்ங்கிற அர்த்தத்துல வரும். பிருத்துன்னு சொன்னால், க்ஷமாபிருத்துன்னு சொன்னால் நாட்டையே தூக்கி பிடிச்சு தாங்குறாருங்கிற அர்த்தத்துல வரும். இப்படி பல பெயர்களால சொல்றார். ராகி ராஜசிகம் ஸ்வர்கியம் குருதே கர்ம ராகதா ராகாந்தாச்ச ராஜகசிகாஸ்தேன ராஜா பிரகீர்த்திதா. ராஜாவுடைய செயல் எதுவோ அந்த அரசாட்சி தான் சொல்லப்படுறது. ஸ்ருணுவத்ச மகாராஜ தேதாத பயபஞ்சன. ராஜான்னு இருந்தா அவருக்கு முக்கியமான காரியம் 2ன்னு சொல்றார். ஒன்று, எளியவர்களே வலியவர்கள் துன்பம் கொடுக்காம காப்பாற்றணும். இது நடக்கிறதான்னு பாருங்களேன். இன்னைக்கு போய் பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுக்கணும்னாலும் சிபாரிசு இருந்தா தான் வாங்குவார். மருத்துவமனைக்கு போய் சேர்ந்து ஒரு சின்னதா ஊசி போண்டு வரணும்னாலும் பரிந்துரை இருந்தா தான் உள்ள போக முடியும். பள்ளிக்கூடத்துல இடம் வாங்கணும், கல்லூரியில வாங்கணும்னாலும் அதுக்குன்னு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கணும் சுவாமி, இருந்தா தான் எங்கேயுமே நடக்கிறது. இதத்தான் கூடவே கூடாதுங்கிற. ஒருத்தனுக்கு செல்வாக்கு இருக்கோ இல்லையோ அவன் யாரா வேணா இருக்கட்டும் துர்பலனா இருக்கணும். யார் பலசாலியோ அவன் பலம் இல்லாதவனை துன்பம் கொடுக்காம பாத்துக்க வேண்டியது அரசனுடைய பிரதான காரியம். அது இருந்ததுனாலே ராஜ்யம் நன்னா இருக்கும்னு ராமன் நினைக்கிறார். அதனாலதான் அவர் அப்படியே தான் நடந்திருக்காராம். அப்ப அது சொல்லப்பட்டது ஸ்ருணுவத்ச மகாராஜ ஹே தாத்த பயபஞ்சன. பயத்திலேருந்து காப்பாற்றணும். எளியவர்களா இருக்கிறவா பயந்து படுவா, வலியவர்கள் நம்மளை என்ன பண்ணுவாளோன்னு அந்த பயம் இல்லாம எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும். சர்வேஷாம் பாலகா பிதா. ஒரு அரசன் தந்தையாட்ட இருக்கணுமா, அரசன் தாயாட்ட இருக்க வேண்டும். 2 காரியம் 2 பேரும் பண்ணுவா. தந்தை செய்வது ஹிதம், தாய் காட்டுவது பிரியம். தாய் காட்டுற மாதிரி பிரீத்தியோட நடந்துக்கணும். அப்ப தாய் சொல்றது அன்புன்னு அர்த்தம். தந்தை சொல்றது நல்லது, நல்லதை தந்தை சொல்லுவார். அன்பா இருக்க வேண்டியதை தாய் செய்வாள். இந்த 2ல ஒண்ணு இருந்தா கூட போறாது. நல்லதையும் எடுத்து சொல்லணும், அன்பையும் சொல்லணும். பிள்ளை வரும், வந்த உடனே இன்னைக்கு என்ன மதிப்பெண், எவ்வளவு என்ன வாத்தியார்லாம் என்னென்ன கேள்வி கேட்டா எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு ஒரு தடவை உள்ள போனார்.
வந்தவன் முதல்ல இட்லியோ உப்மாவோ சாப்பிட்றோம், உங்க கேள்வி எல்லாம் அப்புறம் வச்சுங்க இப்படின்னு சொல்ல வேண்டாமா? அப்ப அந்த ரெண்டாவது சொன்னது அன்பு, முதல்ல சொன்னது நல்லது, ரெண்டுமே வேணும். என்ன ஒண்ணு உப்மாவை சாப்பிட்டு கேட்கணும். இது இல்லாம முதல்லயே கேட்டு இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க. அதனால ஒரு ராஜாவா இருந்தா இந்த ரெண்டுமே பண்ணணும். ஆனா அந்த ராஜாவை எப்படிப்பட்டவர்னு சித்தரிப்பா? அன்போட இருக்கிறவர்னு சித்தரிக்கணுமா? ஹிதமா நடக்கிறவர் நல்லத்தை சொல்றதுன்னு நினைப்பாளா? இப்ப ஒரு நிமிஷம், அடியேனே வாண்டான்னு சொன்னேன், இருந்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்க. லோகத்துல பல நாடுகள் இருக்கும் இல்லையோ, அந்தந்த நாட்டை யாரோ ஒருத்தர் இன்னைக்கு ஆண்டு இருக்காளோ இல்லையோ, அவர் முகம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்த உடனே ஹிதன் ஞாபகம் வருதா, பிரியன் ஞாபகம் வருதான்னு கொஞ்சம் சொல்லுங்க. இவர் ஹிதவாதி ஞாபகம் வருதா, இவர் பிரியவாதி ஞாபகம் வருதா? உங்க கற்பனை கூப்பிட்டேன், நான் ஒன்னும் சொல்ல போறது இல்லை. அவரவர்கள் நாடு உங்களுக்கு ஒரு 10 நாடு தெரியும், அந்தந்த நாட்டினுடைய தலைவர் ஆறாதுன்னு பாத்துங்க. அப்படியே பாத்துனுவாங்க. இப்ப ராமனை வச்சுங்க. அப்படியே சொல்றதே தப்பு, முதல்ல ராமனை பார்த்திருக்கணும். இருந்தாலும் இவர்கள் பத்தி சொன்னாதான் மேற்கொண்டு நம்ம ஞாபகம் வரும். இப்ப ராமனை வைத்துக் கொண்டு, அவர் பெரிய வீரர் தானே, எவ்வளவுனா தண்டனை கொடுக்க முடிஞ்சவர் தானே, பெரிய சண்டைக்காரர் தானே, 7 நாள் யுத்தம், அஹோராத்திர விபாகம் வரை யுத்தம் பண்ணவர். ஆனா ராமன் நினைக்கச்சேவே அவர் பண்ண வீரமும் யுத்தமும் ஹிதமும் ஞாபகத்துக்கு வருதா? பிரியமா பேசக்கூடியவர், சந்தோஷமா இருக்கிறவர், எல்லாரையும் பார்த்துக்க கூடியவர்ங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதா? யாருக்கா இருந்தாலும் 2வது எண்ணம் தான் வரும். அவர் சண்டைக்காரர் எண்ணம் வரப்போறதா? ஆனா அவருக்கு தெரியாது சண்டையா. ஒருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகங்கள் உய்ய செருவிலே அறக்கருகோனை சத்தனம் சேவகனார். ஒரு வில்ல வைத்துக் கொண்டே அணை கட்டுட்டார், வில்ல வைத்துக் கொண்டே லங்கையை அழிச்சுட்டார். செருவரமுன் நாசருத்த சிலையன்னோ கைத்தலத்த தென்னாளால் பொருவரமுன் போர் தலைத்த பொன்னாடி மத்தொருகை என்னாளால் கையில இருக்கிற வில்ல வச்சிருந்து யாரவனா ஜெயிக்கக்கூடியவர் ராமஹா சஸ்திரபிரதாம்பரஹான்னு கண்ணன் கீதையில சொல்றார். அதாவது ராமாயணத்திலே சொல்லும் போது ராமன் தான் சஸ்திரம் பிடித்தவர்களுக்குள்ள சிறந்தவர். ராமன் சொன்னாலே வீரம், ஆனா யாருக்கு அது ஞாபகம் வராது. ராமன் சொன்னாலே பிரியபாஷீச்ச ராகவஹா, மஞ்சுபாஷீச்ச ராகவஹா, பூர்வபாஷீச்ச ராகவஹா, பிரீத்தியோட நடந்துப்பார், ஆசையா எல்லாரையும் நடத்துவார். இதுதானே ஞாபகத்துக்கு வர்றது. இதுதான் ரொம்பவே முக்கியம். நாம யாருங்கிறத உலகத்துக்கு எப்படி அடையாளம் காட்டுறோம்னு ராஜா ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா சமமான விகிதாச்சாரத்தில் தண்டனை கொடுக்கிறது அவர்கிட்ட இருக்கணும், பிரியமா நடக்கிறது அவர்கிட்ட இருக்கணும். ஆனா அதை வெளிக்காட்டி கொள்ளும் போது தண்டனை கொடுக்கிற ராஜான்னு அவர் காட்டிடக்கூடாது. காட்டுறவர் பிரியமான ராஜான்னு தான் காட்டிக்கணும். உள்ள அவர் எவ்வளவு பெரிய சேனாபதி வச்சிருப்பார், அதை எப்படி நடத்தி பார்க்கறதுதான் அவர் பாடு. சண்டைன்னு வரும்போது இல்ல எங்க ராஜா ரொம்ப பிரியமானவர், அதனால எதிராளி சண்டைக்கு வந்தாலும் எங்க ராஜா வரவே மாட்டார், பிரஜைகளை முன்னாடி அனுப்பிச்சிருவாருன்னா இது இல்ல அந்த நாள் ராஜா. பிரஜைகள் ஏன் அது கீதாச்சாரிய இடத்துல பாருங்க, தேர்ல அர்ஜுனன் முன்னாடி இருந்தானா கண்ணன் முன்னாடி இருந்தாரா? முதல்ல அம்ப தான் வாங்கினா தான் அடுத்த அம்பு தான் அர்ஜுனன் பேர்ல படும். பரமாத்மா முதல்ல அடிபட்டுட்டு ஜீவாத்மாவை அடுத்தது அடி வாங்க வைக்கிறார். இது எங்கேயா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களோ? நமக்கு தெரிஞ்ச தலைவர்கள்லாம் எல்லா தொண்டர்களையும் முன்னாடி அனுப்புவா, எல்லா அடியும் அவ வாங்கணும், இவா வீட்டை விட்டு நகரவே மாட்டான். இப்படித்தான் நம்ம பார்த்திருக்கிற தலைவர். ஆனா ராமன்னா முதல்ல அவர் தான் நிற்கிறார், கீதாச்சாரியர்னா முதல்ல அவர் நிற்கிறார். பட்டு பட்டு அம்பு பொழிந்த முகத்தோட ஒரு திருவல்லிக்கேணி சன்னதியிலே இருக்காரு. இன்னைக்கு அந்த பார்சாதி பெருமாளுடைய திருமண்டலத்தை செவித்தினால் எல்லாம் பீஷ்மர் விட்ட அம்பு, அது திருமேனி முகம் முழுக்க தொலைச்சிருக்கு. எங்க தொலைச்சிருக்குன்னா பட்டார். அர்ஜுனன் முகம் தொலைச்சிங்கன்னு பார்த்திருக்கீங்களோ? பட விட மாட்டார். அதுதான் ராஜாவா இருந்து பெருமான் நடத்துறது. பிரஜா சம்ரக்ஷணத்தை செய்கிறான். ஸ்வர்கே நிருபோதுனா யோ ராஜாச பிதா பாதா பிரஜாநாமேஷ நிச்சயா இது பிரம்ம வைவர்த்த புராணி. இப்படி பிரம்ம வைவர்த்த புராணத்தில் அரசன் பிரியத்தையும் ஹிதத்தையும் நடத்துபவனாக தாயையும் தந்தையும் போலே இருக்க வேண்டும். அரசன் சூரியனையும் சந்திரனையும் போன்றவர்களாக தண்டம் கொடுக்கறதுல தபனத்திலையும் இருக்கணும், பிரியமா இருக்கிறதுல சந்திரனை போல இருக்கணும். இது 2 விஷயம் பார்த்துக்கணும். இப்ப இன்னொரு விதமா சொல்றேன். ராஜ்ஞோ பாவா கர்மவா, ராஜாவனுடைய செயல், ராஜாவனுடைய செய்கை அப்படின்னா ராஜ்ய பரிபாலனம் அர்த்தம். ராஜ்ய நடத்துதல், அவர் செய்யற செய்கைதான் ஆட்சி. அந்த ஆட்சியே ராஜ்யம்ங்கிறார். பத்தந்த புரோஹிதாதிபியோ யகு, அது சொல்றார். நீவிருத்து மண்டலம் ஜனபதா தேசா பிரஜேசா விஷயா பிரதேசம் தேசம் இப்படின்னு சொல்றது எல்லாத்தையும் ராஜ்யம்னு சொல்லுவாளாம். இத 2 விதமா சொல்றார். ராஷ்டிரம்னு ஒண்ணு இருக்கு, மகாராஷ்டிரம்னு ஒண்ணு இருக்கான். ராஜ்யம்னு ஒண்ணு இருக்கு, மகாராஜ்யம்னு ஒண்ணு இருக்கான். அதெல்லாம் ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ராஜ்யம்னா என்ன, மகாராஜ்யம்னா என்ன.
ராஷ்டிரம்னா என்ன, மகாராஷ்டிரம்னா என்ன, அதுக்குரிய ராஜா எப்படி இருப்பார்? ராஜா ராஜரிஷியா இருக்கணுமா அல்லது பிரம்ம ரிஷிக்குண்டான மகரிஷிக்குண்டான குணங்களோட ராஜரிஷி இருக்கணுமா? அன்னைக்கு இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் ராஜரிஷின்னே சொல்லிடுவா. இன்னைக்கு யாரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன் ராஜரிஷின்னு சொல்றோம்னால், பணத்துல ஆசை இருக்கக்கூடாது, புகழ ஆசை இருக்கவே கூடாது, எந்த விதமான தப்பு தவறு நடக்கிறதுலயும் ஆசை இருக்கவே கூடாது, வைராக்கியத்தோட நாட்டை ஆளணும். அப்படி ஆண்டால் அப்ப அவர் தான் ராஜரிஷி. ஏன்னா ரிஷிகள் தான் அப்படி இருப்பா. ராஜா கத்திரியனா இருக்கிறதுனால ஆசைப்படணும்னு சொல்லுவா. ஆனா அது எவ்வளவு முள்ளு மேல நடக்கிற காரியம் தெரியுமோ? ஒரு பிராமணன், ஆசைப்பட்ட பிராமணன் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை, ஆசைப்படாத ராஜா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. ஆசைப்பட்ட ராஜாவா இருக்கணும். அந்த ராஜாவுக்கு ஆசையே கிடையாது சுவாமி. பக்கத்து நாடெல்லாம் வந்து நம்ம நாட்டில இருந்து அங்கங்க துண்டாடி எடுத்துன்னு போனா கூட அவர் ஒன்னும் நடவடிக்கை எல்லாம் எடுக்கவே மாட்டார். எங்க ராஜா ரொம்ப நல்லவர் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, பக்கத்து நாட்டுக்காரன் வந்து ஒரு புல்ல பிடுங்க பார்த்தா கூட சைன்யத்தை எடுத்துன்னு வரணும், வந்தாதான் ராஜா. அப்ப நாட்டை விஸ்தரிக்க வேணும்னு ஆசை இருந்தா தான் கத்திரியன் தப்பிப்பான். அதே பிராமணன் அப்படி இருக்கக்கூடாது, எனக்கு எதுலயும் ஆசை இருக்கக்கூடாது. 3 அடி மண்ணை கேட்டுக்கொண்டு வாமனமூர்த்தி மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்துல போய் நின்னார். அப்ப அவன் சொன்னான், நீ பிராமணனா இருக்கிறதுக்கே யோக்கியத்தை இல்ல போல் இருக்கேன்னா. இது மகாபலி சொன்னது. கோபம் வந்துருத்து வாமனன். சாஸ்திரம் அத்தியனம் பண்ணிருக்கேன், தர்பகட்டையை கையிலேயே வச்சுட்டு இருக்கேன், நான் போட்டு இருக்கிறது மாந்தோல் மரவரி தரிச்சுட்டு இருக்கேன், என்ன குறை கண்டுபிடிச்சே அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்ப வாமனன் கேட்டதுக்கு அவன் சொல்றான், பிராமணன் இருந்தா நன்னா பேசி எல்லார்ட்டையும் வாங்கறதுக்கு தெரியணும். நான் இவ்வளவு பெரிய ராஜா உட்காந்து 10 லட்சம் 10 கோடி கொடுக்கறேன்னு இருக்கேன், இந்த இத்தினோண்டு அடியால 3 அடி கேட்கறியே, நீ பிராமணனா? நன்னா கேட்கறவன்ட்ட கேட்டு வாங்க தெரிய வேண்டாமோ? பிராமணனை யார பார்க்கச்சேவே என்ன கேட்டா கிடைக்கும்னு புரிஞ்சுணுமா? அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணி நன்னா அவர்கிட்ட வாங்கிடுவாளாம். ஆனா இவன் அதை பண்ணலையோ இல்லையோ, அதனாலதான் நீ பிராமணனான்னு கேட்டான். அப்ப அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? அரசனே, நீ பிராமணங்கிறதுக்கு விளக்கத்தையே தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. உனக்கு இந்த விளக்க யார் கொடுத்தான்னு தெரியல. இந்த 3 அடி மண்ணால திருப்திப்படாத பிராமணனுக்கு 3 லோகத்தை கொடுத்தாலும் திருப்தி வராது. இந்த 3 அடி மண்ணுல திருப்திப்பட தெரிஞ்சவன் தான் கிடைத்ததை கொண்டு, எது எனக்கு கிடைச்சிருக்கோ அதை கொண்டு திருப்திப்பட வேண்டும் இல்லையோ. இதைத்தான் யதார்த்த லாப சந்துஷ்டான்னு சொல்வார்கள். எது கிடைக்கிறதோ அதை கொண்டு திருப்திப்படணும். ராஜா அப்படி இருக்கவே கூடாது, இருந்தா நாடு போடும். அதனால இப்படி இருந்துக்கணும். இது ரொம்ப ஜாகிரதையான காரியம் இல்லையா? ஒரு பக்கத்துல வைராக்கியத்தோட இருக்கணும். பிராமணன் வைராக்கியத்தோட இருந்தா போரும், ஆசைப்படணுங்கிற தேவையில்லை. ஆனா ராஜா நன்னா நாட்டை ஆடணும்னால் ஒரு பக்கம் வைராக்கியத்தோட இந்த நாடு என்னதே இல்லைன்னு சொல்லணும். ஆனா எதிரி நாடு ஒரு சதுர அங்குலத்தை எடுக்க வந்தா என்னது விட்டே நான் பாருன்னு சொல்லணும். இது எப்படி சுவாமி இந்த ரெண்டையும் நடத்த முடியும்னா, இதுதான் கத்தி மேல நடக்கிற மாதிரி. ராஜாவுக்கு இருக்கிற பெரிய பரீட்சை இதுதான். பணம் காசு கோஷம் கஜானான்னு வரைச்சே என்னதே இல்லைன்னு மக்களுக்கு தான் சொல்லணும். நாடு நிலம் எதிரின்னு சொல்லும் போது விட்டே நான் பாருங்க. இது இப்படி இருக்க முடியுமா அப்படி இருக்க முடியுமானால் இருந்து ராமச்சந்திரன் காட்டுட்டார். அது அவருடைய அருள் இருந்ததுன்னா ஒருவாறு நம்மால இருக்க முடியும். அப்பனா என்ன ஆயிடுறது? சூரியனை போல சூரியன் இருப்பார், சந்திரனாட்டம் இருக்க மாட்டார். சந்திரனை போல சந்திரன் இருப்பார், சூரியனாட்டம் இருக்க மாட்டார். ஆனா நாம எதிர்பார்க்கிற ராஜா 2 பேரும் இருக்கணும். சுவாமி அது கேள்விப்பட்டது இல்லை. நாங்க எப்பவுமே சூரிய பகவான சந்திரனாட்டம் குடுகுடுன்னா பார்த்தது இல்லையே. என்னால் பார்க்கலாமே. மார்கழி திங்கள் முதல் பாசம், திருப்பாவை முதல் பாசம். பாட்ட ஒரு தடவை சொல்லி பாருங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர், போதுமினோ நேரழகீர், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், கார்மேனி செங்கண், கதிர் மதியம் போல் முகத்தான். கதிர் மதியம் போல் முகத்தானால் கண்ணனுடைய முகம் எப்படி இருக்குமா? கதிராட்டம் இருக்கும், மதியமாட்டம் இருக்கும்னா ஒருத்தர் முகம் 2ஆவும் இருந்து பார்த்திருக்கீங்களா? ஒன்னும் சூரியனாட்டம் இருக்கும். அது நமக்கு தெரிஞ்ச பல பேர் எப்பவுமே கடுகடுன்னே கடுகு, அவர்கள் அந்த சூரியனாட்டம் இருக்கான்னு அர்த்தம். இன்னும் சில பேர் பார்த்திருப்போம், சுவாமி அவர்கிட்ட பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர், பேசிட்டே இருக்கலாம், எத்தனை நாழி ஆனாலும் பேசுவார், எத்தனை தரம் கூட்டாலும் பேசுவார், கோவிச்சுக்கவே மாட்டார். அது மதியம் போல் முகத்தான். கதிர் போல் முகத்தான், மதியம் போல் முகத்தான். கதிர் மதியம் போல் முகத்தான்னா பெருமாளாத்தான் இருக்க முடியும். 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியுமா? தேர்ந்த நாடக நடிகர்களா இருப்பா, அவ சிரிச்சுட்டே அழுவா, அழுதுண்டே சிரிப்பா. அது அவளுக்கு கை தேர்ந்த கலை. இந்த மாதிரி நம்மள பண்ண சொன்னா அழத்தான் தெரியும், சிரிக்க நமக்கு தெரியாது. அதனால கதிர் மதியம் போல் முகத்தான்ங்கிறதுனாலே கதிரை போலும் இருக்க வேண்டும், மதியத்தை போலும் இருக்க வேண்டும். இல்லைன்னால் மதியத்தை போல இருப்பார், இருப்பதை சந்திரனாட்டம் இருந்துருவார். ஆனா சூரியனுடைய ஒளி சேர்த்த சந்திரனை போல இருப்பார். அப்படி வேணா வச்சுக்கோ.
கதிர் மதியம்னா கதிரோடு கூடின மதியமாகிற சந்திரனை போல் இருப்பார்ங்கிறது ராமனுக்கே உண்டான தன்மை. ராஜ்யம்னு சொன்னால் அந்த பெருமானால் ஆளப்பட்டது, அந்த அரசனாலே ஆளப்பட்டது ராஜ்யம். ராஜ்யத்துக்கு பல பேர் சொல்றார். மண்டலம், ஜனபதம், தேசம், பிரதேசம். மத்திய பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், ஆந்திர பிரதேசம், உத்தர பிரதேசம், இப்படி எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையோ. பிரதேசம்னா ராஜ்யம்னு அர்த்தம். இப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னு ஓரளவுக்கு நீங்க மனசுல வாங்கியிருப்பீர்கள். மண்டலம்னாலும் ராஜ்யம்னாலும் ஜனபதம்னாலும் ராஷ்டிரம்னாலும் ஒண்ணு. ஆனா நாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், என்ன துஷ்பிரச்சாரம் நடந்துட்டு இருக்குன்னால், ராஜ்யம்னு சொன்னால் பாரத தேசம் முழுக்க சேர்ந்தது தானே ராஜ்யமா இருக்கணும், அதைத்தானே ராமன் ஆண்டு இருக்கணும். ஆனால் கோசல தேசம்னுவா, வங்க தேசம்ங்கிறா, அங்க தேசம்ங்கிறா, விராட்ட தேசம்ங்கிறா, மத்திய தேசம்ங்கிறா, மகத தேசம்ங்கிறா, இத போலெல்லாம் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையோ. அப்ப தேசம் தேசம் என்னால் பாரத தேசம்னே ஒண்ணு இல்லையே, இல்ல பாரத தேசம் இல்ல, இந்தியான்னு ஒரு தேசம் இருந்ததே இல்லை. இதை ஏன் ஒரு தேசம் நீங்க சொல்லுகிறீர்கள் இப்படின்னு ஒரு சாராருடைய கருத்து. இந்த கருத்துன்னு அடிய சொல்றதெல்லாம் நீங்க இருக்கிறது இந்த ஊர், இந்த ஊர்ல இந்த கருத்து இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்த ஊரை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவரவர் கோணத்துல இருந்து பார்த்தா தெரியுமா, எதிராளுடைய கோணத்துல இருந்து பார்த்தா தான் என்னன்னு தெரியும். அப்ப என்ன முக்கிய பிரச்சாரம் என்ன, இந்த பாரதம்ங்கிறது தேசமே இல்ல, இந்தியாங்கிற தேசமே இல்ல. முதல்ல ஒரு விஷயத்த முடிச்சிருவோம். இந்தியான்னு யாரும் புராணத்துல விட்டு புராணத்திலேயோ பாகவத புராணத்திலேயோ லிங்க புராணத்திலேயோ எழுதி வைக்கல. அது யாரோ வந்தவரை சேர்ந்து வந்தது. அவர் வரச்சே நாடா வரலையே, ஒரு நிறுவனமாத்தானே வந்தார். வரச்சேவே கிழக்கு இந்தியா நிறுவனம்னு பேர் வச்சுன்னு வந்தா, அதுக்கு பேர் சொல்றதுக்காக இந்தியானவா வச்சத நீங்க உங்க புராணத்துல இந்தியான்னு இல்லைன்னு கேட்டால் அசட்டுத்தனமான வாதம். என்ன பண்றதுனா சத்தம் போட்டு பேசுறதுனால நல்லதாயிடுது. அது வேணா உண்மையாளர் பேர், இது நிஜமெல்லாம் அதுல இல்லை. அதனால இந்தியாங்கிற பேச்சை பத்தி விட்டுடுங்க. அந்த பேச்சது பிற்பட்ட காலத்திலே நம்முடைய அரசியல் சாசன சட்டம் அதெல்லாம் பண்ணும்போது பாரதம் என்று சொல்லப்படுகிற இந்தியா அப்படின்னு அவ எழுதிடவே, பழசையும் விட்டுடல புதுசையும் விட்டுடல, ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டான். இப்ப பாரதம்ங்கிறதுக்கு வருவோம். பாரதம்னு ஒண்ணுதானால் பல நாடுகள் இருந்ததா தெரியறதே. அப்ப அதுக்கு ராஜ்யம்னால் இங்க என்ன சொல்றது, தேசம், பிரதேசம், ராஷ்டிரம், உபவர்த்தனம், கோஷம், இது எதுவா இருந்தாலும் ராஜ்யம்னால் அந்தந்த இடத்துக்கு அது பேர், அந்த ராஜாவால ஆளப்பட்டதுக்கு பேர். இது இத்தனை சேர்ந்து ஒன்னா இருக்க கூடாதுன்னு ஆறு சொன்னார்கள். பல மண்டலங்கள் இன்னைக்கு ஒன்னா இருக்கலையா என்ன, இன்னைக்கு கர்நாடகம் வேறையா இருக்கு, மகாராஷ்டிரம் வேறையா இருக்கு, தமிழகம் வேற இருக்கு, வேறையா தான் இருக்கு. இது இத்தனைக்கு சேர்த்து ஒண்ணு இருக்கலாம் இல்ல இல்ல, இது இதை விட இன்னும் பெருசா இருந்தது. ஏன் பாரசீகத்தினுடைய கிழக்கிலேருந்து ஆரம்பித்து கம்போடியாவினுடைய அங்கோர்வாட்டனுடைய மேற்கு வரைக்கும் மொத்தம் அகண்ட பாரதமா ஒன்னாத்தான் இருந்தது. அப்ப சொல்லச்சே மட்டும் அகண்ட இந்தியான்னு ஒத்துரும் சொல்ல மாட்டேங்கிற பாருங்க. வாயில வரச்சேவே அகண்ட பாரதம் தானே உங்களுக்கு வருது. அதே மாதிரி ராமசூரியன் வரவே வராது, ராமச்சந்திரன் தானே வந்தது. அது போல அகண்டங்கிற சப்தம் வந்த உடனேயே பாரதம்னு கூடவே நம்ம மனசுக்கே படுறதா? ஏன் படுறது? அதுதான் பாரதம்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுட்டு இருக்கோம். அது குழந்தைய கேட்டா கூட தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் யாரோ எதுக்காக ஆசைப்பட்டு மேற்க ஒருத்தர் எடுத்துன்னு போனார், கிழக்க ஒருத்தர் எடுத்துட்டு போனார், தெற்க ஒருத்தர் எடுத்துன்னு போனார், வடக்க ஒருத்தர் எடுத்துன்னு போனார், போயிட்டு போற போங்க. என்னைக்கா இருந்தாலும் எங்கேயும் இருக்கணும், சௌக்கியமா இருந்தா சரி. இப்ப இருக்கக்கூடியது கண்ட பாரதம், அப்ப இருந்தது அகண்ட பாரதம், இப்ப இருக்கிறது கண்ட பாரதம். எப்பவும் இருக்கட்டும். இப்ப என்ன இருக்குமோ அது வரைக்கும் ஜாகிரதையா காப்பாத்திப்போம். மற்றதெல்லாம் இப்ப அதெல்லாம் இங்க சேர்ந்துருமா, இதெல்லாம் இங்க சேர்ந்துருவானால் அதெல்லாம் என் பேசுறதுக்கு தயாரா இல்ல. அப்பதானே ராமராஜ்யம் திரும்ப வரும் நாள். அப்படி தப்பா நினைச்சுக்கவே கூடாது. ராமன் ஆளணும்னு நினைச்சபடிக்கு இன்னைக்கு இருக்கிற பிரஜை 10 பேர் ஆண்டா கூட அங்க ராமராஜ்யம் நடக்கும். 141 கோடி பேரை ஆண்டாத்தான் ராமராஜ்யம் நினைச்சுக்க வேண்டாம். நாம 4 பேர் கூடி முடிவு பண்ணி ராமன் ஆசைப்பட்டபடிதான் நாம வாடுறோம் இப்ப முடிவு எடுத்துருங்க, அது ராமராஜ்யம் தான். இந்த மண்டபத்துக்குள்ள இருக்கிறவா கூட ராமராஜ்யம் நடத்தலாம். பாக்கி எல்லா சாசனங்களும் அப்படியே இருக்கட்டும், ஒரு குறை இல்லை, எல்லாத்தையும் காப்பாற்றுவோம். ஆனா ராமன் ஆசைப்பட்டது அப்படிதெல்லாம் அதெல்லாம் இல்லையே. வேற சில விஷயங்களை பத்தி அவர் ஆசைப்பட்டிருக்கார். உண்மையா இருந்தியா, நேர்மையா இருந்தியா, எல்லாரும் சாஸ்திரத்தை வாசியா, எல்லாரும் பக்தியோட இருந்தீர்களா, கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ஒழுங்கா கொடுத்தியா, நாட்டு மிருகங்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் எந்த ஹிம்சையும் பண்ணாம இருக்கியா, இதெல்லாம் தான் ராமன் பட்டிருக்கிற ஆசை. அதன்படிக்கு இருந்தோம்னா ராமராஜ்யத்துக்கு குறவே வராது. மேல சொல்றேன்,
மேலும் அங்க வங்க கலிங்க பஞ்சால மகத கோசலாதோ மண்டலத்தேன கியாதே கிராம சமூகே. அழகா சொல்ற பாருங்க, இந்த ஒவ்வொன்றும் ஒரு கிராமம்ங்கிற. எது? அங்க தேசம் ஒரு கிராமம், வங்க தேசம் ஒரு கிராமம், கோசல தேசம் ஒரு கிராமம். கிராமம்னு அந்த வார்த்தை வந்த உடனே சுவாமி அப்படின்னா அதது தனித்தனி தேசம் இல்லையா நீங்களே கேட்பீள். அப்ப தேசங்கிறதுக்கு இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லே தவிர நம்ம அதுக்கு மேல இல்ல அதுதான் ராஜா ஆண்டது, அதுக்கே எல்லை உண்டு, அதுக்கு மேல இங்க இருக்கிறவா அங்க போக கூடாது, அங்க இருக்கிறவா இங்க போக கூடாதுங்கிறதெல்லாம் இல்ல. அப்படி இருந்தா தான் பிரிஞ்சு இவ்வளோ பெருசா இருந்தது. இன்னைக்கு ரஷ்யான்னு சொல்றோமே, அது என்ன இந்துவா மட்டுமா இருந்தது? 50 நாடுகள் ரொம்ப சேர்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் பிரிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் என்ன? அந்த நாடு முன்னாடி நாடு நாடா தனியா இருந்தது. மேலும் அது எல்லாமே அவ்வளவா மக்கள் தொகை இல்லாத நாடா இருந்தது. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அதனுடைய வடக்க போக போக எத்தனை பேர் மக்கள் இருக்க போறாளா? ஆனா நம்ம நாடு அப்படி இல்லையே. எப்பவா இருந்தாலும் எதுலயும் ஜனத்தொகை நிறையத்தான் இருந்திருக்கு. அதனாலதான் ஜனபதம்னு அதை சொல்றான். கோசல ஜனபதம் வார்கள். மக்களுக்கு நம்ம குறவில்லை. 30 கோடி முகமுடையாள், செப்பு மொழி 18 பாரதியாரே பாட்டு போனார். 30 கோடி பேர் இருந்தா 18 பாஷைகள் இருந்தது. அதனால இந்த பாஷையெல்லாம் புதுசா வந்துட்டதுக்காக நாடு மாறிப்படாது. ஆச்சார அனுஷ்டானங்கள் உணவு வகை மாறினத்துக்காக நாடு மாறாது. இங்க சில பேர் இப்படி இருக்கா, அங்க சில பேர் அப்படி இருக்கா, அங்க சில பேர் அப்படி இருப்பா. இது இத்தனை பேரு சேர்ந்து பாரதம்னு தான் எல்லா இடத்திலையுமே பேசப்படுது. எல்லா புராணங்களிலேயும் இந்த மொத்த அந்தந்த தேசங்களும் சேர்ந்து பாரத தேசம். அப்ப அது ஒரு பெரிய இடம். இதுல பேசுறவா மட்டும் ஆகாசத்துல என்ன தெரியுமா கத்துவா? உங்களுக்கு எல்லாம் சகிப்புத்தன்மையே இல்லை. பன்முகம் கொண்டது பாரத தேசம். அந்த பன்முகத்தை ஒருமுகமாக பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தம் நன்னா போடுறோம் இல்லையோ? அப்ப பன்முகம் கொண்ட அங்கம் வங்கம் கலிங்கம் விராட்டம் எல்லாத்தையும் ஒரே பாரதம்னு எழுதி வச்சாள் மட்டும் ஒத்துக்கைய மனசு வர மாட்டேங்கிறது. பன்முகம் கொண்டதை ஒரு முகமா ஒத்துக்கோன்னு சொல்லணும்னால் அப்படித்தானே அன்னிலே இருந்து இருக்கும். 18 மொழியா இருந்தாலும் அங்க ஒரே தேசம்தான். 30 கோடி மக்களா இருந்தாலும் ஒண்ணுதான். உடுப்பே மாறினாலும் ஒண்ணுதான். உணவு வகை மாறினாலும் ஒண்ணுதாங்கிறது தான் பன்முகத்துல ஒரு முகம். இதை யார் எப்படி ஏற்படுத்தி வச்சிருக்காருனால் அப்பவே ராமன் ஏற்படுத்தி வைத்தார். ராமன் இருக்கிற இடத்துல இருக்கிற அயோத்தி வேற மாதிரி மக்கள் இருந்த இடம். கிஷ்கிந்தைக்கு போனா வானரர்கள்லாம் இருந்த இடம். பக்கத்துல சிங்கிபேரபுரத்துக்கு போனா வேடர்கள்லாம் வாழ்ந்த இடம். அங்கிருந்து லங்கைக்கு போனா ராட்சசர்கள்லாம் வாழ்ந்த இடம். இப்படி ஒவ்வொரு இடமும் வெவ்வேறையா இருக்கு இல்லையா? ராமன் எதுக்கு சுவாமி வெவ்வேறு அதிகாரிகளோட பழகிறார்? யார் 3 பேரை தம்பின்னு சொன்னார் பாருங்க. வேடனை பார்த்து தம்பிங்கிறார், குரங்க பார்த்து தம்பிங்கிறார், அரக்கனை பார்த்து தம்பிங்கிறார். இவர்களெல்லாம் இவருக்கு தம்பியா? இல்ல. ஆனா எடுக்கிற சேவம் 3 மனிதர்களை பார்த்து தம்பின்னு சொல்லிருக்கலாம் இல்லையோ? அதுல மனுஷன்ல ஒண்ணு எடுத்துக்கிறார், மிருகத்துல ஒண்ணு எடுத்துக்கிறார், அரக்கன்ல ஒண்ணு எடுத்துக்கிறார். இதுதான் பன்முகத்துல ஒரு முகம். இது ரொம்ப நன்னா ராமன் அன்னைக்கே பண்ணி காட்டிருக்கார். இது நமக்கு புரியாது. மேலும் சாஸ்திரம் வேதம்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளையும் சமமா பார்க்கும். ஆனா விஞ்ஞானம்னு இன்னைக்கு அறிவியல் முன்னேற்றம் இருக்கு, அது மக்கள் முன்னேற்றத்தை மட்டும்தான் பார்க்கும். நான் குடுகுழுன்னு இருக்கணுங்கிறதுக்காக இந்த குடுகுழு வசதி கண்டுபிடிச்சிருவா. அதனால அடுத்த ஜீவராசி இயற்கை எப்படி பாதிக்கப்படுறதுன்னு அவளுக்கு கவலையே கிடையாது. நான் நன்னா இருந்தா சரி, அதுக்காக என்ன வேணா பண்ணலாம். காகிதத்தை அழிக்கணும், காட்டை அழிச்சுடுங்கோ, எல்லாம் காட்டை அழிச்சுட்டா நாடாக்கிடலாம். எல்லா இடத்துலயும் 40 மாடி 50 மாடி 80 மாடி கட்டிகிட்டே இருங்கோ. அதுக்காக இங்க இப்படி சென்னப்பட்டினத்துக்கு வந்துடுனா எங்கெங்க குளங்குட்டை இருந்ததோ எல்லாத்தையும் அழிங்கோ, அங்க எல்லாத்தையும் கட்டடமா கட்டுங்கோ. நம்ம இதெல்லாம் பண்ணவே கூடாது. என்னால் எந்த சாஸ்திரம் சொல்றது? அறிவியல் சாஸ்திரம் சொல்லாதோ இல்லையோ? இதை பண்ணக்கூடாதுன்னு உங்க பௌதிக பாடத்திலயோ ரசாயன பாடத்திலயோ 8வதுல சொல்லி கொடுக்கலையே. ஆனா வேதத்தை எடுத்தா இதை தொடக்கூடாதுன்னு, மரத்தை வெட்டாதே அதை சொன்னதுதான் இவ திருப்பி சொல்லிட்டு இருக்கா. ஆனா வேதம் சொல்லித்துன்னு சொல்ல மாட்டான். மரத்தை வெட்டாதேன்னு அதுதான் சொல்லும், ஜீவராசிகளுக்கு ஹிம்சப்படுத்தாதேன்னு சொல்லும். இதெல்லாம் புரிஞ்சது நடந்தோம்னாலே ராமராஜ்யம் நடக்கிறதுன்னு தான் அர்த்தம். அதை அவர் அப்படியே பரத நடத்துல கேள்வியா கூட கேட்டிருக்கார். மேல சொல்றேன், ஜனபத ஏகதேசே சஜல நிர்ஜனஸ்தான மாத்திரேச்ச உபாதிபேதேன தேசாதித்ரிகம் பின்னார்த்தம் தேச விஷய உபவர்த்தனானிச்ச ஜனபதே ஜனபத சமுதாயே. ரெண்டும் சொல்ல பாருங்க. ஒரு ஜனபதத்தையோ பல ஜனபதங்கள் சேர்ந்த ஒரு இடத்தையோ தேசம்னு சொல்லுவது உண்டு. இது ஒரு பதில். ஒரு ஜனபதம் அங்கம் வங்கம் கலிங்கம் அதையும் தேசம்னு சொல்றது உண்டு. பல ஜனபதங்கள் சேர்ந்தது பாரத தேசம்னு சொல்றது உண்டு. அதனால ஒரு சின்ன இடத்தையும் தேசம்னு சொல்லலாம்,
பல சின்ன இடங்களுடைய சேர்க்கையும் தேசம்னு சொல்லலாம். அதனால இதெல்லாம் ஒரு நாடா இருந்ததே இல்லை. ஒரு கலாச்சாரம் கிடையவே கிடையாது. நான் வேற, நீ வேற, வடக்க வேற, தெற்க வேற, கிழக்க வேற, இப்படியே சண்டை கொண்டோம்னால் அறியாத்தனத்தால பேசுறது. இது அவர்கள் அறியாத்தனம் கூட சொல்ல மாட்டேன், பேசுறத நம்புறதுக்கு நமக்கு இருக்கிற அறியாத்தனம். நம்ம ராமாயணத்தை ஒழுங்கா படிச்சிருந்தோம்னா இந்த கவலையே இல்லையே. அதை படிச்ச ஒண்ணு இவன் எது கத்திட்டு இருக்கான்னு தெரியலையே. கத்தவே வேண்டாம். ஜனபதம்னு சொன்னா அது ஒன்னா இருந்தாலும் பரவா இருந்தாலும் ஜனபதம் தேசம்தான். அப்படித்தான் எழுதப்பட்டிருக்குன்னு முடிஞ்சே போய் சொல்லியோ. நிகண்டு சொல்லித்துன்னா மேல என்ன கேட்கணும்? பரஸ்ய ஏவ உபகாரீதம் சப்தாங்கம் ராஜ்யம் உச்சதே. ஒரு ராஜ்யம் நன்னா இருக்கணும்னா இந்த 7 அங்கங்களும் நன்னா இருக்கணுங்கிற. 1 2 3 4 5 6 7 இந்த 7 நன்னா இருக்கா நீங்க பாத்துங்க. அமாத்திர ராஷ்டிர துர்காணி கோஷ தண்டஸ்ச பஞ்சமஹா. முதல்ல 5 சொல்லிட்டா. அமாத்திய மந்திரிகள்லாம் நன்னா இருக்கணும். ராஷ்டிர துர்கம் நன்னா இருக்கணும். துர்கம்னா கிரி துர்கம், ஜலதுர்கம், மனதுர்கம் சுரட்சிதமா இருக்கணும் இல்லையோ, அதனுடைய பாதுகாவல் நன்னா இருக்கணும். அமாத்திர ராஷ்டிர துர்காணி கோஷஹா, பண்டாரம் நன்னா இருக்கணும். கோஷம்னா அதுக்கு இருக்கிற கருவுல நன்னா இருக்கணும் இல்லையோ, காசு பணம் வச்சிருக்கிற இடம் நன்னா இருக்கணும். நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அதை திருப்பி கொண்டுட்டான்னு கூட நேற்றுக்கு படிச்சேன். ஏன்னா வேற எங்கேயோ எதுக்கு வைக்கணும், நம்ம கோஷமே நன்னா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு அங்கேயும் தங்கத்தை எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்துடலாம். எதுக்கு கொஞ்சமா எடுத்துன்னு வந்திருக்கான்னு தெரியல. இந்த நாட்டுக்கு நம்ம ஜாகிரதையா வச்சுக்க போறோம். இன்னைக்கும் யாரு நகை நட்டா இருந்தாலும் அவ்வளவா அப்படியே கொண்டு போய் வங்கியில எல்லாம் வச்சிடுறோமா? நமக்கு அப்பப்போ வச்சுட்டு வெள்ளிக்கிழமை வந்தது, தை வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை போட்டுட்டு தான் இவாளுக்கு பழக்கம். இது எல்லாத்தையும் சாமி உள்ள கொண்டு போய் வச்சுட்டு அவருக்கு போட்டுக்க வேண்டியதான். வங்கிக்காரரா போட்டுக்க போறாரு, வாங்கிறது நம்ம போட்டுக்கிறதுக்காக. இன்னொன்னு, என்ன திருவாராதனம் பண்றோம், கோலம் போடுறோம்னாலும் பெண்கள் அலங்காரம் பண்ணிட்டு தான் இருக்கணும்னு ராமன் ஆசைப்பட்டிருக்கார். ராஜ்யத்தை பத்தி சொல்லப்படுது. ஏன்னா பூஜிக்கிறதுக்காக வர முடியும். இல்ல நாங்க தளியை தானே பண்றோம், ஒரே அழுக்கு பூசு கறி பூசு அப்படின்னு பூசிட்டு இருக்கலாமான்னால் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. எப்ப ஒரு அரசனுக்கு திருவாராதனம் பண்ண வரையோ, எனக்கு பூ சமர்ப்பிக்க வந்தாலும் எனக்கு பிரசாதம் சமர்ப்பிக்க வந்தாலும் நீ நன்னா அலங்கரிச்சுட்டுதான் வரணும்ன்றாரு. அதுவும் சீதாதேவி ரொம்ப முக்கியமா எந்த பெண்ணா இருந்தாலும் அலங்காரத்தோட தான் இருக்கணும். அந்த அயோத்திய பட்டணத்துல மொத்த பேர் அலங்கிருத்தர்களாகத்தான் இருந்தாலும் ஞானத்தாலேயும் பக்தியாலேயும் அலங்காரம் வேண்டாம், தங்க நகைகளாலேயும் அலங்காரம் வேண்டும்தான். 2 இருக்கிறதா நல்லதுன்னு சொல்றார். அதனால 5 பார்த்துட்டோம். அமாத்தியர்கள், ராஷ்டிரம், துர்கம், கோஷம், தண்டம். கோஷம்ங்கிறதா கருவூலம், தண்டம்ங்கிறதுனா தண்டனை கொடுக்கக்கூடிய நீதி. அந்த நீதி நன்னா இருக்கணும். ஏதாக பிரகிருத்தையா தத் விஜிகீஷோர் உதாகிருதாக ஏதா பஞ்ச ததா மித்ரம் சப்தமம் பிருத்திவிபதி. இதை தவிர 2 பேர் அந்த நாட்டுக்கு வேண்டிய நட்பு நாடுகள்னு இருக்கணுங்கிற. கடைசியா அரசன். 7 பேர். ஒரு நாடு நன்னா இருக்கணும்னா மந்திரிகள் நன்னா இருக்கணும், துர்க்கங்கள் நன்னா இருக்கணும், கோஷம் நன்னா இருக்கணும், தண்டனை நீதி நன்னா இருக்கணும், ராஷ்டிரமே நன்னா இருக்கணும், அதுக்கப்புறம் மித்திரர்கள் நன்னா இருக்கணும், ராஜா நன்னா இருக்கணும். இந்த 7 அங்கங்கள் நலமாக இருக்குமானால் ராஜ்யம் நன்னா இருக்கு. சப்த பிரதிகிரபதி சப்த பிரகிருதிகம் ராஜ்யம் இத்யுவாச்ச ப்ரஹஸ்பதி பௌரஸ்ரேணி ததங்கச்ச. இப்படி ராஜாக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ராஜாக்களுக்குள்ள ரொம்ப சிறந்தவராக எல்லாவற்றையும் தன் வசத்தில் வைத்து நடத்தினவனாய் ராமச்சந்திரன் இருந்தார்னு மேல பார்ப்போம். இப்ப இத்தனை நாளி ராஜானா எப்படி இருக்கணும், ராஜ்யம் எப்படி இருக்கணும், ராஷ்டிரம்னா என்னன்னு சொல்லிட்டேன். இனி மேற்கொண்டு நாம பார்க்க வேண்டியது ராஜா ராமன் எப்படி இருந்தார், அவர் ஸ்தாபித்து மனுவாலே ஸ்தாபிக்கப்பட்ட அவர்களுடைய ராஜ்யம் எப்படி நடந்து இருந்ததுங்கிறத பார்ப்போம். இது ஆரம்பத்திலேயே குசலவர்கள்லாம் கானம் பண்ண வந்தாலும் இல்லையோ, ராமாயணம் தொடங்குகிறது. அந்த தொடங்குற சமயத்திலேயே அயோத்தியா தேசம் எப்படி இருந்ததுங்கிறத அழகா சொல்றார். ரகுவம்சத்தினுடைய பிரபாவம், இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய பிரபாவம், தசரதனுடைய ராஜ்யம் எப்படி இருந்துதான். சர்வா பூர்வமியம் ஏஷாம் ஆசீத்து கிருஷ்ணா வசுந்தரா பிரஜாபதி முபாதாய நிருபாணாம் ஜெயசாலினாம். இக்ஷ்வாகு வம்சத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் இதே தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார்கள். கோசலம்ங்கிற தேசம். அந்த தேசம் எப்படி பிறந்ததுன்னு சொல்றார். கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகான். கோசலம்னு ஒரு ஜனபதம். கௌசல்யாங்கிறதுக்கும் கோசலாங்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. கௌசல்யாங்கிறது சகாரம், சரஸ்வதி ச. ஆனா கோஷலாங்கிறது சிவன் ஷ, சிவனுக்கு போடுற ஷ. கோஷல. கௌசல்யா வேற. கௌசல்யா இருந்ததுனால கோசலான்னு வச்சுக்க வேண்டாம். கௌசல்யே கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தவள், அவள் ராஜ்யம் வேற. இங்க இருக்கிறது கோசல ஜேதம்.
ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்டா சரையூ தீரே பிரபூத தனதான்யவான். சரையுனுடைய கரையிலே கோசல தேசம் ஏற்படுத்தப்பட்டது. அயோத்தியா நாம நகரி தத்ராசின் லோக விஸ்ருதா. அயோத்தியாங்கிற நகரத்துக்கு பேர் வைத்தார்கள். அந்த நகரத்துக்கு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பேர் சொல்றார். சத்யநாமான்னு ஒரு பேர் இருக்குங்கிறார். அயோத்தியான்னு ஒரு பேரு, சத்யநாமான்னு ஒரு பேரு, அபராஜிதான்னு ஒரு பேரு. அபராஜிதா அயோத்தியான்னு வைகுந்தத்துக்கு ஆதி காலத்துல பேராம். அங்கிருந்தே இது கீழே இறங்கி வந்தாப்புல இருக்கிறதுனாலே இந்த ஊருக்கு அயோத்தியா அபராஜிதான்னு பேர் வச்சுட்டா. சத்யநாமான இந்த ராஜ தர்பாருக்கு பேர் கிடைச்சதுங்கிறார். மனுனா மானவேந்திரேன யாபுரி நிர்மிதா ஸ்வயம் ஆயதா தசதத்தேச்ச யோஜனானி மகாபுரி. இப்படி என் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் அயோத்தியை பத்தி மட்டும். அதுக்கப்புறம் ராமராஜ்யம் என்னன்னு பார்ப்போம். அயோத்திங்கிற நகரத்தை பத்தி சொல்றார். 20 யோஜன தூர அகலமும் 30 யோஜன தூர நீளமும். ஒரு யோஜன 10 மைல்னு வச்சுங்க. 20 யோஜன தூர அகலம், 30 யோஜன தூர நீளம். இப்படி அந்த பட்டணத்தை ஸ்தாபித்தார். ஸ்ரீமதி த்ரீணி விஸ்தீர்ணா ராஜமார்கேண மாதா சவிபக்தேன சோபிதா. இப்ப ராஷ்டிரத்தை பத்தி நன்னா சொல்றார். தாம்து ராஜா தசரதா மகாராஷ்டிர விவர்தனஹா. உங்க ஊர் பேர் நேர ராமாயணத்துல. தாம்து ராஜா மகாராஷ்டிர விவர்தனஹா. மகாராஷ்டிரத்தை நன்கு வளர்த்து கொடுக்கக்கூடியவராய் அரசன் தசரதன் இருந்தார். புரியும் ஆவாசயாமாச திவி தேவபதிர்யதா கபாட தோரணவதீம். அந்த ராஜ்யத்தை 2-3 பிரிக்கிறார். ஒண்ணு, நாட்டுக்குள்ள மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் ஓஹோன்னு இருக்குமா, இது ஒரு பக்கம். நாட்டுக்கும் காட்டுக்கு நடுவுல தோட்டம் தொரவு சோலை மாஞ்சோலை அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா. தாண்டிட்டா காடு ஓஹோன்னு இருக்குமா. காடு ஒரு பகுதி, நடுவுல இருக்கிற சோலை ஒரு பகுதி, உள்ள இருக்கிற நாடு ஒரு பகுதி. இதுல நாட்டுல இருக்க வேண்டிய மிருகங்கள்லாம் நாட்டுக்குள்ள இருக்குமா, சோலையில இருக்க வேண்டிய மிருகங்கள்லாம் சோலையில இருக்குமா, காட்டுல இருக்க வேண்டிய மிருகங்கள்லாம் காட்டுல இருக்குமா. இந்த 3 சமமா பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம்னு ராமன் கேட்கிறார். நம்ம புரியவே புரியாது. ராமராஜ்யத்துக்கு இதுக்கு என்ன சுவாமி சம்பந்தம்? எப்படி வரி போட்டா, எப்படி வசூல் பண்ணா, இந்த விஷயத்தை தான் பேசுவீர்னு பார்த்தா ஏதோ காட்டு மிருகங்கிறீர் நாட்டு மிருகங்கிறீர்னால் நம்மளையும் அந்த மிருகத்துக்குள்ள ஒன்னாதான் அவர் சேர்த்துட்டார். அவர் மனிதரை மட்டும் பிரித்து பார்க்கறதே இல்லை. நாட்டுல இருக்கிற மிருகம் மனுஷன், காட்டுல இருக்கிற மிருகமும் புலியும் சிங்கமும். இதெல்லாம் எப்ப தெரியுமோ கேட்கிறார். கஷ்டித் சர்க்கம்னு ஒரு சர்க்கம். இது பரதன் ராமா நீ திரும்பி வரணுங்கிறதுக்காக ராமனை சந்திக்கிறதுக்கு சித்திரகூடத்துக்கு போறார். விழுந்து சேவிக்கிறார். ராமனை திரும்பி வரணுங்கிறார். முதல்ல இவருக்கு அப்பா போயிட்ட செய்தியே தெரியாது. அத பரதன் சொல்லித்தான் தெரிஞ்சின்றார். என்ன நம்ம அம்மாவெல்லாம் இப்படி வந்திருக்கா, என்ன ஆச்சு பரதா, பட்டாபிஷேகம் ஆலையா, அப்பா சௌக்கியமா தானே இருக்காருங்க. அப்பாவா இங்க இருக்கார்? இல்லவே இல்லைன்னு சொன்னோன்னா ஓன்னு அழுதான் ராமன். லக்ஷ்மணனை கட்டிட்டு எழுதுறான், சீதையை கட்டிட்டு அழறான். ஆனா சொல்றது என்ன தெரியுமோ, பித்ராஹீனோசி லக்ஷ்மண மிருதஸ்தே சுசுரஹா. ஏ சீதே உன் மாமனார் போயிட்டாருங்கிறான். லக்ஷ்மணா உங்க அப்பா போயிட்டாருங்கிறான். அவ 2 பேரும் புரியல. அப்ப இவப்பா இதோ சீதைக்கு மாமனார் போயிட்டா, லக்ஷ்மணனுக்கு அப்பா போயிட்டார்னா ராமனுக்கு என்ன ஆச்சுன்னா, லக்ஷ்மணன் இருக்கிற வரைக்கும் தசரதன் போனான்னு அவன் நினைச்சதே கிடையாது. தசரதன் இருந்து எத்தனை கைங்கரம் பண்ணுவாரோ அத்தனைய லக்ஷ்மணன் பண்ணிருக்கவே மிருதஸ்தே சுசரஹா பித்ராஹீனோசி லக்ஷ்மண ஓன்னு அழுதார். சித்திரகூடத்துல இன்னைக்கு ராம்காட்னு இடம் இருக்கு மந்தாகினியில. மந்தாகினியில இறங்கினார். பண்ண வேண்டிய ஈமச்சடங்குகள் எல்லாம் பண்ணிட்டார். ஆச்சு. திரும்பி வந்து உட்கார்ந்துருக்கார். ராஜ தர்பார்லாம் இல்ல, ஒரு மரத்தடியில சித்திரகூடத்துல உட்கார்ந்துருக்கார். பரதன் வந்து திருவடியில விழுந்து வணங்கினார். ராமா போலாமான்னா. எங்க போலாமா? தெற்க தானே. இது ராமன் கேட்டது. வடக்கே இது பரதன் சொன்னது. சித்திரகூடத்துக்கு வடக்க போலாமான்னா அயோத்திக்கு போகணும், சித்திரகூடத்துக்கு தெற்க போலாமான்னா அவர் கிஷ்கிந்தைக்கு போகணும். இந்த 2 எது போலான்றதுக்காக கேட்டார். இல்ல ராமா நாட்டுக்கு திரும்பி வந்துருந்தால். அந்த சமயம் இதெல்லாம் நடந்தது தெரிஞ்ச பிற்பாடு. அப்பா போயிட்டார்னு தெரியும், ஈமச்சடங்கெல்லாம் பண்ணியாச்சு. ஆனா வந்த உடனே கிடு 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 கிடுன்னு ராமன் ஒரு 32 கேள்வி கேட்டார். அதுதான் இந்த கஷ்டித் சர்க்கம். அவர் கேட்டது என்ன அர்த்தம்னா, அவரா ஒன்ன நினைச்சுட்டார். பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து, ராஜா சௌக்கியமா இருக்கார், பரதன் தான் நாட்டை ஆண்டு இருக்கான்னு நினைத்து கொண்டு இப்படி ஆள்றையா அப்படி ஆள்றையா, நாட்டு மக்களை இப்படி பாத்துக்கிறியா, பகல்ல தூங்காத இருக்கியா, மந்திரிகளை அடிக்கடி மாத்தாத இருக்கியா, ஒரே மந்திரியோட பேசி முடிவெடுக்காத இருக்கியா, பல மந்திரிகளுடைய அபிப்பிராயத்தையும் கேட்டுக்கிறியா, சம்பளத்தை 31ஆம் தேதி ராத்திரி சரியா கொடுத்துடுறியா, ஒவ்வொன்னா கேட்கிறா. அப்ப கேட்கச்சே முக்கியமான கேள்வி, வனவிலங்குகளையும் நாட்டு விலங்குகளையும் சமானமா பார்த்து இதுவும் குறைஞ்சிராம அதுவும் குறைஞ்சிராம பாத்துக்கிறியாங்கிறார். சம்பளம் சரியா கொடுத்துறியான்னு நியாயம் புரியுது.
பகல்ல தூங்கலே, எப்படி ராஜ்யத்தை நடத்துறேன்னா தெரியும். இதை ஏன் விடாம ராமன் கேட்டு இருக்காருன்னா ஏதோ இருக்கணும். நமக்கு அவ்வளவு தூரம் சொல்றதுக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா காட்டையும் ஜாகிரதையா பாத்துக்கணும், நாட்டையும் ஜாகிரதையா பாத்துக்கணும். இது அவர் இங்க சொன்னது மட்டும் இல்ல, ஒரே அம்பால வாலிய கொண்டுட்டார் இல்லையோ, என்னை ஏன் மறைஞ்சிருந்து கொன்னேன்னு கேக்குறான். அப்ப அவர் சொல்றார், நான் காட்டை ஆடுறதுக்கு வந்திருக்கேன், வாலி காட்டுக்கு வந்திருக்கேன்னு அவர் சொல்லல. பரதன் இக்ஷ்வாகு குலத்தை ரெண்டா பிரிச்சு ஒரு பகுதியை இப்ப நான் ஆண்டு இருக்கேன், ராமா இன்னொரு பகுதியை நீ ஆண்டுட்டு வான்னு என்ன அனுப்பிச்சாங்கிற. இக்ஷ்வாகுணாம் இயம் பூமிகி சசைல வனகானனா தாம்பாலயதி தர்மாத்மா பரதஹா சத்யவாக்கு. இக்ஷ்வாகு குலத்து தான் இந்த மொத்த பூமி. இக்ஷ்வாகுணாம் இயம் பூமிகி சசைல வனகானனா, மலைகளோடும் மடுக்களோடும் காடுகளோடும் இக்ஷ்வாகுவை சேர்ந்தது. அதுல நாட்டை நான் பாத்துக்கிறேன், ராமா கொஞ்ச நாள் காட்டை நீ பாத்துக்கோன்னு என்ன பரதன் அனுப்பிச்சு வச்சிருக்காங்கிற. பரதன் பார்த்து ராமனுக்கு காடுக்கு முடிசூடி அனுப்பிச்சாராம், பரதன் நாட்டுக்கு முடிசூடின்னு இருக்கான்னு ராமபிரானுடைய அபிப்பிராயம். அப்ப அவர் அனுப்பிச்ச ஆளு நான் பார்க்க வந்திருக்கேன், நீ தப்பு பண்ண அதனால உன்னை கொன்னேன்னுட்டா. அப்படின்னா அதுக்கு ராஜ்யம்னு தெரியல சொல்லியோ. அவ எல்லாருக்குமே காட்டையும் நாட்டையும் சமமா பார்க்கணுங்கிற ஆசை இருந்திருக்கு. எந்த ஜீவராசியா இருந்தாலும் சமமா தான் பார்க்கணும். இது மாதிரி வரிசையா கேள்விகளை கேட்டே போறார். பகல்ல தூங்காம இருக்கியாங்கிறார். நாம நினைக்கிறதே ராஜானா நன்னா தூங்கி ஓய்வெடுப்பவர் ராஜா, இதுதான் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற ராஜா. அப்படி எல்லாம் இல்ல போல இருக்கு. ரொம்ப உழைக்கிறவர் ராஜாவாக இருக்க வேண்டும், அதுதான் அங்க பார்த்தா தெரியுது. அதனால ராஜ்ய பரிபாலனம்னா அது ஒண்ணு நாம நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் இல்ல. ராஜ்யத்தினுடைய ஏற்றத்துக்காகவே இருக்கக்கூடியவர்கள் ராஜ ரிஷியா வாழ்ந்திருந்தவா. அப்ப சொல்றார், துர்க கம்பீர பரிகாம் துர்காமன்னீர் துராசதாம் வாஜிவாரண சம்பூர்ணாம் கோபி ருட்ரைகி கரைஸ்ததா. இதோ அந்த மிருகங்களை பிரிக்கிறார் பாருங்க. எங்க பசுமாடுகள் இருக்கணும், குதிரை இருக்கணும், ஒட்டகம் இருக்கணும், யானை இருக்கணும். இந்த 4 நாட்டுக்குள்ளே இருக்கணுமா? குதிரை இருக்கணும், பசுமாடு இருக்கணும், ஒட்டகம் இருக்கணும், யானை இருக்கணும். இருக்கான்னு. அடுத்தது சோலை பக்கம் போகணும்னா கிளி இருக்கணும், மயில் இருக்கணும், மான் இருக்கணும். நமக்கு ஆமா இல்ல, இப்படித்தான் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கணும். சோலைன்னு சொன்னா அது சரியா இருக்கு. காட்டுக்கு போனா புலி இருக்கணும், காண்டாமிருகம் இருக்கணும், சிங்கம் இருக்கணும், சிறுத்தை புலி இருக்கணும். அதாவது அங்கங்க இருக்கணும். அது அங்க இருக்கணும், இது இங்க இருக்கணும், இது இங்க இருக்கு. இதை சொன்னாலே என்ன ஆபத்து வரும்னால், அது எப்படி இன்னென்ன இடத்துல இன்னார் இருக்கணும்னு சொல்லலாம்? எல்லாரும் எல்லா இடத்துல இருக்க வேணும்னு ஆரம்பிப்பான். வேணும்னா நாளைக்கு ஒரு பூனையை வளர்க்கறதுக்கு பதில் புலியை வளர்த்துங்க. அது அவாவா விருப்பம் தானே. அவர்களுக்கு ஏதோ புலியை வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கலாம். பாம்பெல்லாம் வளர்க்குறாளுமே, அவாவா ஏதோ விருப்பப்பட்ட பிராணி வளர்க்கணுங்கிறதுக்கான கீரி பிள்ளையை வளர்த்தேன், பாம்பை வளர்த்தேன்னா வளர்த்துட்டு இருக்க வேண்டியதான். போகாத ஊருக்கு வழி. எது சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அது வேண்டாம தோண ஆரம்பிச்சதுன்னு என்ன பண்ண முடியும்? இப்படி ராஜ்யத்தை பகுத்து பிராசாதை ரத்தன விகிருத்தை உள்ள நாட்டுல இருக்க வேண்டியது மாட மாளிகையோட இருக்கணும். சோலைக்கு போனா எழில் கொஞ்சராப்புல இருக்கணும். காட்டுக்கு போயிட்டா நம்ம உள்ள போக முடியாதபடிக்கு இருக்க வேண்டும். 3 பிரிச்சுட்டார். நம்ம வாழறதுக்குன்னு இருக்கிற இடம் போய் பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்துடணும். எழிலுக்குன்னு இருக்கிற சோலை போகவே முடியாததான கானகம். இந்த 3 பிரித்து ராஜ்யத்தை பாலனம் பண்ணணும். நாதிதான். ஏன் இதை முக்கியமா சொல்றேன்னால், எல்லா இடத்தையும் அழிச்சு மக்களுக்கு குடியிருப்புக்கு இடம் கொடுக்கணும்னே இன்னைக்கு பேச்சு வழக்கா இருக்கு. அப்படி இருக்க முடியாதுங்கிறாரு. அப்படின்னு சுவாமி, ஜனத்தொகை பெருகி கொண்டே போகிறதுனால் இது எது முன்னால் எது பின்னால்ங்கிறது விஷயம். எனக்கு வயறு ரொம்ப நன்னா இருக்கு, அதனால நன்னா சாப்பிட்டேன், ஆரோக்கியமா சாப்பிட்டேன்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், நீ ஆரோக்கியமா சாப்பிடு வயறு நன்னா இருக்குன்னா. எதை சொல்லலாம்? எனக்கு வயிறு நன்னா இருக்குங்கிறதுக்காக நன்னா சாப்பிட்டேன்னு சொல்லிவிடா, நான் நல்லதா சாப்பிட்டதுக்காக வயிறு நன்னா இருக்குமா? அதை போல இதன்படிக்கு கொஞ்சம் வாழ்ந்து பார்த்தா தான் அந்த நன்மை என்னன்னு நமக்கு புரியும். அந்த நன்மையெல்லாம் கிடைச்சப்புறம் நான் வாழறேன்னு சொல்லிட்டு அது இங்க நடக்குமா? அதன்படிக்கு இருந்துதான் பார்த்தாக வேண்டும். நாதிதாம் பிரிஷமத்தியர்த்தம் பிருத்திவியாம் தாமமுத்தமா விமானமிவ சித்தானாம் தபசாதிகதம் திவி சிம்ஹ வியாக்கிர வராகானாம் மத்தானாம் நததாம் மனே. பிரிக்கிற பாருங்க. சிங்கம், புலி, ஆனை, கரடி இதெல்லாம் காட்டுல சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி மான், மயில், குயில், கிளி இதெல்லாம் சோலைகள்ல சந்தோஷமா இருக்கு. ஒட்டகம், யானை, குதிரை, பசுமாடு இதெல்லாம் நாட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. இப்படி எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு நடத்தினார்கள். நாட்டை பத்தி முதல்ல சொல்லிட்டார். அடுத்தது தசரத மகாராஜாவுடைய பெருமை. இத பார்த்தா தான் ராஜா எப்படி இருக்கணும்னு தெரிய வரும். தஸ்யாம் புரியாம் அயோத்தியாயாம் வேதவித்து வேதவித்து சர்வசங்கிரஹா
தீர்க்கதர்ஷி மகாதேஜாக பௌரச்சானபத பிரியா இக்ஷ்வாகூணாம் அதிரதா. எப்ப அதிரதன்னு சொன்னாரோ மகாவீரன் ஆயிடுது. தசரதன் அரசன் பெரிய வீரனா இருக்கணும். அவர் சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒண்ணு, யஜ்வா யாக யஜ்ஞங்களை பண்றவனா இருக்கணும். தர்மபரஹா சாஸ்திரப்படி தர்மத்தை உணர்ந்து நடக்கிறவனா இருக்கணும். வசி தன் வசத்துல தான் இருக்கணும். யார் வசத்திலேயோ தான் இருக்கக்கூடாது. யாரோ வேற்று நாட்டவர்கள் சொல்றதுக்காண்டி இவன் நடக்கக்கூடாது. தான் நினைக்கிறதை இவன் நடத்த வேண்டும். நம்ம நாட்டுக்கு நலத்தை பத்தி இவன் பார்க்கணும். அதே போல மக்களை தன் வசத்தில் வைத்திருப்பவனாகவும் இருக்க வேண்டும். அப்புறம் சொல்றார் மகரிஷி கல்பகா. இவர் ராஜா, ஆனா மகரிஷி எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கணுங்கிறார். மகர்ஷி கல்பகா ராஜரிஷிக்கு திரிஷு லோகேஷு விஸ்ருதா பலவான், நல்ல பலமுடையவராகவும், நிகத அமித்ரஹா யாரு விரோதியே இருக்கக்கூடாது, விரோதிகளை எல்லாம் அழித்தவராகவும், மித்ரவான் நிறைய நண்பர்கள் இருப்பவராகவும், விஜிதேந்திரியா இந்திரியங்களை ஜெயித்தவராகவும் இருக்க வேண்டும். நடுநிலை தவறாதவரா நீதி சொல்றவரா இருக்கணும். பலவான் நன்கு ராஜ்யத்துல சண்டை வந்தா போட்டு ஜெயிக்கிறவரா இருக்கணும். அவரே நாட்டு மக்களுக்கு வரி விதிச்சு அவ கட்டப்படாதபடிக்கு வரி வசூல் பண்றவரா இருக்கணும். எப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். தேன் வண்டு இருக்கு பாருங்க, தேன் வண்டு புஷ்பத்திலேருந்து எப்படி தேனை எடுக்குமோ அதை போலத்தான் வரி வசூல் பண்ணணுங்கிறார் ராஜா. ஏன்னா அது எவ்வளவு எடுக்கும்? ஒரு பூல எனக்கு வேண்டிய தேன்லாம் இந்த பூவை துவம்சம் பண்ணி இன்னைக்கே எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு தேன் வண்டு எடுக்குமா? ஒரே ஒரு துளி சொட்டு எடுத்துக்கும். நாளைக்கு அதே பூக்கு வரும், நாளைக்கு அதே பூக்கு வரும், நாளைக்கு அதே பூக்கு வரும். துளி 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 துளியா சாரத்தை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து வச்சுன்னு தான் சேர்த்துக்கும். அதை போல மக்கள் இடத்துல துளி துளியா வரிய போடணும். கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கிக்கணும். ஆனா எல்லாரையும் கட்ட சொல்லுங்கிறார். எத்தனை பேர் கட்ட வைக்கணுமோ மொத்த பேர் கட்டணும். துளி கட்டணும், நிறைய கட்டக்கூடாது. நிறைய கட்டுன்னு ஒரு சிலரை சொன்னா பாக்கி பேரும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த ஒரு சிலரும் நான் எது கட்டணும்னு ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அப்படி வேண்டாம். எப்படி ஒரு தேன் வண்டு புஷ்பத்திலேருந்து துளி துளியா தேன் எடுத்துக்குமோ அதை போல ஜனங்களிடத்திலேருந்து வரிய வசூல் பண்ணணும். அதை விட சொல்றார், அந்த வரி தப்பான கைக்கு போகாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். நமக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். அப்பப்ப இந்த தேர்தல்லாம் வந்ததுன்னா லட்சம் 10 லட்சம் 10 கோடி 300 கோடி 3000 கோடி, நமக்கு பூஜ்யம் கூட எவ்வளவு தெரியல, போட்டு பார்த்தா மலைப்பார். அவ்வளவு கோடி எல்லாம் சொன்னாடே. அடி உங்களுக்கு ஒரு ஆசை, இந்த பணம் எல்லாம் எங்க சுவாமி போகும்? எங்கேயாவது ஜாக்கிரதையா வச்சிருப்பாளா? இல்ல அது கொண்டு போய் நம்ம மத்திய வங்கி இருக்கோ இல்லையோ அதுலயாவது கொடுத்துருவாளா? ஏழைப்பாள ஜனங்களுக்கு சாப்பாடான்னு போடுவாளா? என்னதான் பண்ணுவானால் அது மட்டும் தெரியவே வராது. பாக்கி எல்லாம் தெரிஞ்சாலும் தெரியுமே. இது வர சுவாமி இங்கேயோ பிடிங்கின்னு வந்தேங்கிறாளே, அதெல்லாம் ஒண்ணு. அந்த சுவாமிகளும் நல்லா சந்தோஷமா எல்லா இடத்துலையும் சுத்தின்னு தான் இருக்கா. அவளுக்கு ஒரு கட்டம் இருக்கிறதா தெரியல. அந்த பணமே எங்க போச்சுன்னு தெரியல. நம்மள கடைசியில 10 ரூபாய் எடுத்துன்னு போகாதேன்னு சொன்னதுதான் மிச்சம். இங்க போகாதே அங்க போகாதே. அந்த இந்த சமயம் இந்த 40 நாளைக்குள்ள ஏதாவது உற்சவம் பண்ணணும். உற்சவம் ததியாராதனத்துக்கு பணத்தை எடுத்துன்னு போனிடனா அதை அவளை சமாளிக்கிறதுக்குள்ள பெரிய பாட்டு. அது எதுக்காக போறேன்னு சாமி உற்சவம் நடத்தி ஆகணும். உற்சவம் நடத்தணும்னா 100 ரூபாய் எடுத்துருமோ உங்களேன்னுவா. 100 ரூபாய் எடுத்துருமோனா கருவேப்பிலை வல்லியே கிடைக்காது. எந்த உற்சவத்துக்கு பண்றோம்? அதெல்லாம் நீங்க கைபேசியிலேருந்து எல்லாருக்கும் பணம் கொடுங்கன்னா கொடுக்கலாம், வாங்கிக்கிறவர்கள்ட்ட கொடுக்கலாம். இருந்தாலும் அப்பப்ப பார்த்து செலவழிச்சு பழகி இருக்க முடியும். இந்த 40 நாள் பாக்கி யாரும் ஒண்ணும் கேட்கப்படுறது நினைச்சுங்க. அதனால இதெல்லாம் எங்க போச்சுன்னு தோணிட்டு இருக்கும். வரி வசூல் பண்ணதா இருந்தா சரியான பாத்திரத்துக்கு நல்ல நலத்திட்டங்களுக்கு போச்சுன்னு பாத்துக்கணும். அந்த பணம் வீணா போகிறபடிக்கு அரசன் பார்த்துட கூடாதுங்கிற மேல அந்த ராஜாவுக்கு பெருமை. பலவான் நிகதாமித்ரா மித்ரவான் விஜிதேந்திரியா தனைச்ச சஞ்சயச்சான்னேகி. சொத்து பத்து பணம் படிப்பு எல்லாத்திலையும் பெரிய பணக்காரன். அவர் பணக்காரர்னு சொன்னா பணத்துல மட்டும் பணக்காரர் இல்ல, குணத்துல பணக்காரர், ஞானத்துல பணக்காரர், பக்தியில பணக்காரர், எல்லா விதத்திலையும் தசரதன் பணக்காரரா இருந்தார். லோகஸ்ய பரிரட்சிதா. இப்ப 3 விஷயம் சொன்னேன். ஒண்ணு, ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றது, அதாவது நிர்வாகம்னு வச்சுங்களேன். நிர்வாகம்ங்கிறது ஒண்ணு அரசன் கையில இருக்கு. அடுத்தது நீதித்துறை அரசன் இருக்கு. 3வது சண்டை தற்காப்புத்துறை அரசன் இடத்துல இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுதுனால் ஒரு ராஜா இந்த 3ஐயும் பண்றது இல்லையே. அது தனியா பல பேர்கிட்ட கொடுத்தாச்சு. ராஜா என்ன பக்கத்து நாட்டோட சண்டை என்ன துப்பாக்கி எடுத்து போறாரா? இவர் யாரும் பிரதான மந்திரி போறது இல்ல, முக்கியமந்திரியும் போறது இல்ல, நீங்க போங்க. நீதித்துறை இந்த அரசர் பேர்லயே நீதி வருது, இவர் பேர்லயே ஆபத்து. அவர் என்ன சொல்றாரோ அதன்படிக்குத்தான் இவரே எங்க இருக்காருங்கிற முடிவே ஆறுது. அவ்வளவுதான். அப்ப 3 மொத்தமா பிரிச்சு விட்டாச்சு.
இந்த மூணு ஒத்தர் இடத்துல இருந்திருந்தா எவ்வளவு பொறுப்பும் வேலையும் இருந்திருக்கும்னு யோசிப்பாரு. இன்னைக்கு இந்த மூணையும் பிரிச்சாச்சு. ராமராஜ்யம்னு சொன்னா இந்த மூணுத்துக்கும் ஒத்தர் பொறுப்பு ஏத்துக்கணும். சுவாமி நடக்க போற வழியா சொல்றீரான்னு தெரியல என்னால், அதுதான் அப்பவே சொன்னேன். இப்படி வச்சுங்க, அந்த ராமர் இந்த மூணு பேருடைய உள்ளத்திலையும் புகுந்து அவாவா காரியத்தை நடத்தணும்னு அர்த்தம். இன்னி பிரிஞ்சது இனிமே ஒண்ணு கூட்டிட முடியாது. யார் நிர்வாகத்துக்கு வர போறீங்களோ, நீங்க கத்தி சண்டை தெரிஞ்சுட்டு யானை ஏத்தம் குதிரை ஏத்தம் தெரிஞ்சுன்னு வாங்கன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் இனிமே நடக்க போறது இல்லை. இல்ல அவரை போய் நடுவரா நீதிமன்றத்துல உட்காந்து நீங்க நீதி வழங்கணும்னு சொல்ல முடியுமா? அதுவும் நடக்காது. ஆனா ஒண்ணு சொல்லலாம், யார் நீதிபதியா இருக்காரோ, ராமச்சந்திரன் நீதி சாஸ்திரத்தை எப்படி நடத்தினாரோ அது தெரிஞ்சு நடத்துறவரா இருக்கணும். யாரு நமக்கு சண்டை போடுறதுக்காக ராணுவத்தில் இருக்காளோ அவர் ராமனுக்கு என்னென்ன தெரியுமோ அது தெரிஞ்ச ராணுவ தளபதியா இருக்கணும். யார் நிர்வாகத்தில் இருக்காரோ, ராமன் எப்படி நிர்வாகம் பண்ணிருக்காரோ அது தெரிந்து நடந்தவராக இருக்க வேண்டும். இதுக்கு ஒரே வழி, எல்லாரும் ராமாயணம் வாசிக்கிறது தான் வழி. அதை விட வழி, ராமாயணத்தின்படி நடப்போம்னு உறுதி எடுக்கிறது வழி. வாசிடுவோம், வாசிக்கிறது நான் கூட 25 தரம் பாராயணம் பண்ணிருக்கேன். பாராயணம் பண்ணதுக்காக நடத்த வரணும் இல்லையோ, அது அவர்கள் உள்ளத்துல புகுந்து அந்த ராமன் நடத்தணும்னு வச்சுக்கோ. மேலும் சொல்றார், தேன சத்யாபிசந்தேன திரிவர்க்கம் அனுதிஷ்டிதா பாலிதா சாபுரி ஸ்ரேஷ்டா இந்திரேண அமராவதி தஸ்மின் புரவரே கிருட்டா. இத்தனை நாள் ராஜாவை பத்தி சொல்லிட்டார், அவர்கிட்ட என்னென்ன இருக்கணும்னு. இப்பதான் நம்ம கிட்ட வர சுவாமி நீ முடிக்க போறீர் நினைச்சுட்டு இருக்கேன், 1.5 மணி நாழியாச்சு, இப்பதான் எங்களை பத்தி ஆரம்பிக்கிறீர். என்னால் எங்களை பத்தி நிறைய சொன்னா முடியுமா தெரியாது. ராஜாவை பத்தி சொல்லிட்டா நம்ம ராஜா இல்லையோ. அதனால எப்படியோ புறத்தியா இருக்கு. சாஸ்திரத்தை வாசிக்கச்சேவே ஆச்சாரியர்கள்லாம் எப்படி இருக்கணும்னு அதை நாம நன்னா படிச்சுப்போம். சிஷ்யர்கள் எப்படி இருக்கணும்னு வச்சா புத்தகத்தை முழுடுவோம். இத்தனை நாள் படிச்சுக்கிறேன்னால் அது நான் இல்லையோ. அதனால ஆச்சாரியர்கள் படிக்க வேண்டியது அவ படிக்கணும், சிஷ்யர்கள் படிக்க வேண்டியதை நாம படிச்சுன்னு அதை படிக்க வாழ கத்துக்கணும். பிரஜைகள் இருக்க வேண்டிய முறை சொல்றார். தஸ்மின் புரவரே கிருஷ்டா தர்மாத்மானோ பகுஸ்ருதா. நிறைய சான்றோர்கள் இடத்துல கேட்டவர்களா பிரஜை இருக்கணும். சாஸ்திரத்தை நம்மளே வாசிக்கணும்னு கூட அவர் சொல்லல, வாசிச்சவன் இடத்துல சிரவணம் பண்ணவனா இருக்கணும். இருந்தாலே பல விஷயம் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் தர்மாத்மானஹா, தர்மத்தில் ஆசை இருக்கிறவாளா இருக்கணும். நராஸ்துஷ்டா தனைஹி ஸ்வைஹி ஸ்வைரலுப்தா. தங்கிட்ட எவ்வளவு சொத்து பத்து இருக்கோ இது ராமன் கொடுத்த சொத்துன்னு திருப்தி படுறவனா இருக்கணும். அதுதான் யதார்த்த லாப சந்துஷ்டன்னு சொல்லுவார்கள். அது இருந்து பாரு, தானே ராமன் எவ்வளவு செழிப்பா வைக்கிறான்னு உனக்கு தெரிய வரும். அப்ப ராமராஜ்யத்தில் யாருக்கும் வருத்தம் இருக்காதான். எது தங்கள்கிட்ட இருக்கோ அது ராமன் கொடுத்தது. அவர் நாம எப்போ என்கிட்ட இருக்கு, அவர் தான் என்கிட்ட இருக்கிற சொத்து. அந்த சந்தோஷத்தோட இருக்காங்கிறார். தனை ஸ்வைஹி ஸ்வைர் அலுப்தாக சத்தியவாதினஹா. இது கேட்கவே வேண்டாம். பிரஜைகள் எல்லாரும் உண்மை பேசுறவாளா இருக்கட்டும். ஆமா, நீ ராஜாவோட இடத்துல சொல்லவே இல்லையன்னார். ராமன்னு சொல்லிட்டு உண்மை பேசுறவனா இருக்கணும் வேற சொல்லணுமா? சத்தியவாதீச்ச ராகவா பிரியவாதீச்ச ராகவா. அறிந்ததே உண்மை ஒண்ணுதான். அவர் என்ன தெரியுமோ திருப்பி சொல்றார். லக்ஷ்மணனுக்கு ஒரே கோபம். என்ன ராமா, ஒன்ன போய் காட்டு கமிச்சால விட்டேனா பார், இந்த வில்லு இருக்கிற வரைக்கும் ஒத்தரையும் உன்கிட்டயே நெருங்க விட மாட்டேன், மொத்த பேரையும் சிறைச்சாலையில அடைச்சு விடுறேன், 6 காட்டுக்கெல்லாம் போறது இல்லையேன்னு ஒவ்வொரு சத்தம் போட்டா லக்ஷ்மணன். இது லக்ஷ்மணா ஏன் கோவப்படுற? ஆதிசேஷன் அவதாரம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்குன்னு பாம்புக்கு மூக்கு மேல கோவம் வராப்புல உனக்கு எதுக்கும் கோவம் வருது. நம்ம கொஞ்சம் மனுஷானா போறதுக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. அந்த கோவம்லாம் அங்க விடு, அதெல்லாம் இங்க நடக்காது. உன் தலை அசைஞ்சதுன்னா பிரபஞ்சமே அசைன்னு தெரியும். ஆதிசேஷன் தான் இந்த அண்டத்தையே கீழே பாத்தாளத்துல தாங்கிட்டு இருக்கார். கீழே கூர்மாசனம் இருக்கும், கூர்மத்துக்கு மேல ஆதிசேஷன் இருப்பார். அவர் தலையில தான் இந்த 14 லோகம் இருக்கு. இப்படி ஒரு தடவை அசைச்சா என்ன ஆகும்? நான் தலை அசைச்சா எனக்கு தலை சுத்துறதுன்னு அர்த்தம். ஆதிசேஷன் தலை அசைச்சாருன்னா நம்ம கீழே விட போறோம்னு அர்த்தம். அதனால நல்ல வேளை அவர் அசைக்காத இருக்கிற வரைக்கும் லாபம். லக்ஷ்மணனுக்கு ஒரே கோபம். அப்ப ராமன் சொல்லி தரார், தெய்வ பலத்தால நடக்கிறது. அவ்வளவு ஏன், சத்தியத்துலதான் லோகமே பிரதிஷ்டிதமா இருக்குங்கிற. சத்தியம் உண்மைங்கிறதுலதான் உலகம் பிரதிஷ்டிதம். அந்த உண்மை வீணா போடும் நினைக்கிறியா? கைகை கேட்டதுக்காக உண்மை போயிடும் நினைக்கிறியா? தசரதன் கொடுத்ததுக்காக உண்மை மாறிப்பட போறதா? ஒன்றும் மாறாது. அதுதான் என்னைக்குமே லோகத்துல நித்தியமா இருக்கும். கலியுகம் உட்படாமதான். நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ போய் தலை விரித்து ஆடுகிறது நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் ராமாபிப்பிராயத்துல இல்ல. தலை விரிச்செல்லாம் ஆடவே முடியாது. அது கலியுகத்தினுடைய கடைசியில வேணா இருக்கலாமே தவிர, அவரை பொறுத்த வரைக்கும் சத்தியம் சத்தியம் புனசத்தியம், எப்போது சத்தியத்துல பிரதிஷ்டித்தனா இருக்கணும். நாமும் சத்தியம் பேசுறவாளா இருக்கணும். நான் அல்பசன்னிச்சயா கச்சித் ஆசீது தஸ்மின் புரோத்தமே குடும்பியோ காமிவா ந கதர்யா. பேராசை கொண்டவனே கிடையாது. நிருசம்சகா, தாழ்ந்த பலத்தில் ஆசை வச்சவன் கிடையாது.
பொய் பேசுறவனும் கிடையாது. திரட்டும் சக்கியம் அயோத்தியாயாம் நாவித்வான் நச்ச நாஸ்திகா. அது கொஞ்சம் வேடிக்கையா சொல்றார். இந்த அயோத்தி முழுக்க தேடி பார்த்தாலும் கூட்டு சாவி கடையே கிடைக்காதுங்கிற. ஏன் அதான் கூட்டு சாவி இருக்காது? திருடன் இருந்தா தானே கூட்டு சாவி வேணும். ஊர்ல திருடனே இல்லை. அதனாலதான் திரட்டும் சக்கியம் அயோத்தியாயாம் அவித்வான். அந்த ஊர்ல ஒருத்தரும் பாடசாலை படிக்க வர மாட்டாளாம். படிக்காதவன் ஒருத்தர் இருந்தா தானே படிக்க வரணும். எல்லாரும் படிச்சவன். அந்த ஊர்ல கொடை வள்ளல் கொடுக்கிறவனே கிடையாதான். கையேந்திரத்துக்கு ஒருத்தன் வந்தா தானே கொடுக்கணும். கையேந்திரத்துக்கு பிக்ஷையே இல்லையே. இல்லாதனால கொடுக்கிறவன் இல்லை. அதனால யாரும் படிக்கவே வேண்டாம், யாரும் கொடுக்கவே வேண்டாம். கூட்டு சாவி கடை இல்லை, திருடனே இல்லை. கம்பர் பாடினார், கள்வாரிலாமை பொருட்காவல் இல்லை. கள்வர்களே இல்லையோ, பொருட்காவலே இல்லை. பொருளை காவல் வைக்கிறதுக்கு கூட்டு சாவி இல்லை. கொள்வாரிலாமை, கொடுப்பார்களும் இல்லதாமோ. வாங்கறதுக்கு கையேந்திரத்துக்கு ஆள் இல்லை, அதனால கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இது கொண்டாடுறாரா இகழறாரா தெரியாது. இதைத்தான் மஞ்ச புகழ்ச்சி அணின்னு தமிழ் ஒண்ணு சொல்லுவா. வேணும்னு கொண்டாடுறாப்புல இறக்கி விடுறது, இறக்கறாப்புல கொண்டாடுறது. அத போல கொண்டாடுறார். நா குண்டலி நாமகுடி நாஸ்ரக்வி நால்பபோகவான். இதன்படிக்கு நம்ம கொஞ்சம் இருக்க முடியுமா பாருங்க. எல்லாரும் காதல குண்டலம் போன்றிருப்பா, எல்லாரும் தலையில கிரீடம் வச்சிருப்பா, எல்லாரும் மாலை போன்றிருப்பா. சுவாமி, நீ ராமராஜ்யத்துல மத்ததெல்லாம் கூட சொல்லும். ஏதோ உண்மை பேசணும், நேர்மையா நடந்துக்கணும், இதெல்லாம் சொன்னீர், சரி போனா போதுன்னு ஒத்துட்டோம். இதை போட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இந்த வெயில்ல போறதெல்லாம் எங்களால் ஆகாது சுவாமி. ஏற்கனவே 2 சக்கர வாகனத்துக்கு ஒண்ணு போட்டுக்கோன்னு ஒரு கிரீடத்தை கொடுத்து அந்த கிரீடத்தை போட்டு போறதுக்குள்ளே எங்களுக்கு போருன்னு இருக்குன்னா, அடி எனக்கு தெரியாது, படிச்சுட்டேன், எப்பவான வீட்டுல இருக்குச்சே போட்டு பாத்துங்களேன். வேணும்னா வெளியில போறச்சே முடியல என்ன போடணும்னு ஆசைப்பட்டிருக்காரு இல்லையோ. நாமிருஷ்டா நச்சலிப்தாங்கா நாசுகந்தச்ச வித்யதே. நித்தியம் பூச்சூடி பாலம், நித்தியம் நல்ல ஆடை அணிஞ்சு பாலம், நித்தியமே சந்தனம் பூசி பாலம். சந்தனம் பூசிண்டு பூச்சூடிண்டு சந்தோஷமா தான் இருந்தார்கள். நானாகிதாகிரீர் நாயச்வா நக்ஷுத்ரோவா ந தஸ்கரஹா. 6 திருடனும் கிடையாது, தாழ்ந்த பலத்துக்கு ஆசைப்பட்டவனும் கிடையாது. சகர்ம நிரதா நித்தியம் பிராமணா விஜிதேத்ரியாக. பிராமணர்கள் தங்களுக்கென்று விதிக்கப்பட்ட தர்மத்தை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கிறவாளா இருந்தா. நாஸ்திகா ந அன்ருதீர் வாபி ந கஷ்டித் அபகுஸ்ருதா. ஒரு நாஸ்திகம் கூட இருக்க மாட்டாங்கிற. எல்லாரும் அஸ்தி அஸ்தி பிரம்மம் உண்டுங்கிற எண்ணத்துலதான் எல்லாரும் இருக்கான். நான் அசூயகா, பொறாமப்படுறவனே கிடையாதுங்கிற. ஏன்? என்கிட்ட ஒண்ணு இல்ல, இன்னொருத்தர் இடத்துல இன்னொன்னு இருக்கு அப்படின்னா தான் எனக்கு பொறாம வரும். எல்லார்ட்டையுமே நல்லதெல்லாம் இருந்ததுன்னா அவன் எதற்காக பொறாமைப்பட போகிறான்? பொறாமையே கிடையாது. குடாகாரைச்ச சம்பூர்ணா இந்திரசேவ அமராவதியின். இந்திரனுடைய அமராவதிக்கு போனோம், சொர்க்கத்துக்கு போனோம்னு ஆசையப்பட மாட்டாளாம். நம்ம ஊரே சொர்க்கமா இருந்தா நான் எதுக்கு அங்க போனோம்? சொர்க்கத்தை தாண்டி வைகுந்தத்தில் இருக்கிற பெருமாள் என்ன தேடி கீழே வந்திருந்தாருன்னா நான் எதுக்கு அங்க போறேன்? அவரே என்ன தேடி வந்திருக்கார். அப்ப கோபிகா ஸ்திரீகளை கேட்டு பாருங்க, நீங்க எல்லாம் வைகுந்தத்துக்கு போனோமான்னு. அது எங்க இருக்குன்னு அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. வைகுந்தத்தில் இருக்கிறவர் எங்களை தேடி வந்திருக்கார், எங்களோட பால் சாப்பிடுறார், பழம் சாப்பிடுறார், வெண்ணெய் சாப்பிடுறார், திருடி வேற சாப்பிடுறார். இதுக்கு மேல எங்களுக்கு என்ன ஆசை இருக்கணும்? அதே போலத்தான் ராமன் கூடவே ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா அவன் எதை தேடின்னு போறான்? அப்படின்னா எங்களுக்கு அவர் இருக்க மாட்டாரே சுவாமினால். ராமாயணம் இருக்கே, ராமன் இல்ல, ராமாயணம் கூடத்தான் இருக்கு. நம்ம வீட்டுல ஒவ்வொருத்தர் இடத்துலயும் ராமாயண புஸ்தகம் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கம் வாசித்து கொண்டிருந்தால் ராமனே கூட இருந்தா எப்படியோ அப்படித்தான் ராமாயணம் இருக்குன்னு அர்த்தம். ராம நாமத்தை இல்ல சுவாமி, அவ்வளவெல்லாம் எனக்கு படிக்கலாம் தெரியாதுன்னா ராமநாமத்தை சொல்லுங்க. சொல்லுன்னு இருந்தா ராமன் கூட இருக்காருன்னு தான் அர்த்தம். அதனால ராமன் இருந்த காலத்திலேயா இருக்கட்டும், இல்லாத இந்த காலத்திலேயா இருக்கட்டும், அவனுடைய நாமங்களும் அவனுடைய சரித்திரமும் உள்ளத்திலும் நாவிலும் இருக்குமானால் தானே ராமன் கூட இருக்காருங்கிற திருப்தி தான் வரும். ராமராஜ்யம் நடக்கிறதா தான் இருக்கும். நல்ல நாஸ்திகன் இல்ல, பொறாம பிடிச்சவன் இல்ல, எல்லாருக்கும் நீண்ட ஆயுள் இருந்துதான். தீர்காயுஷோ நராக. ஓரளவு வைத்தியர்கள்லாம் சேர்ந்து இப்ப நமக்கும் ஆயுளை கூட்டிட்டா. முன்னாடி எல்லாம் 62 63 இருந்துதான், இப்ப எல்லாம் 70 72 வந்துட்டா. இன்னும் கொஞ்ச நாள் 85 வந்துடும், இன்னும் கொஞ்ச நாள்ல 95 ஆனாலும் ஆயிடும். ஆனால் ஆபத்து ஆயுள் கூட்டிடுத்தே தவிர ஆரோக்கியம் இல்லாத ஆயுளா இருக்கு. இருக்கிற நாளைக்குள்ள 30வது வயசுல முழு பரிசோதனைக்கு வரவும். வாசல்ல போனா பெருசா பலக வச்சிருக்கான், 30 வயசு ஆயிட்டாங்க சாமி. அப்பெல்லாம் ஏதோ சட்டத்து பூர்த்தி ஆனா தான் பரிசோதனையே பார்க்க போவா. நீ இப்பவே பார்க்க வருகிறேன்னால் இப்ப சம்பளமும் சீக்கிரமே நிறைய வந்துடுச்சு, வியாதியும் சீக்கிரமே நிறைய வந்துடுச்சு, ஆகாரம் எல்லா வசதியும் சீக்கிரமே பார்த்துட்டோம். அப்ப போய் ஒவ்வொன்னுத்துக்கு ஒவ்வொரு வியாதிக்கும் போய் 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 வைத்தியத்தை நிற்கிறோம். இப்படி வேணா பிரார்த்திப்போம். நீர் ஆயுள அதிகமா கொடுக்கறது இருக்கட்டும், ஆரோக்கியத்தை கூட கொடுத்தீர்னா சீதாராம கைங்கரியம் பண்றதுக்காவது பயன்படும். தினப்படி கோவிலுக்கு வரணும், பெருக்கணும், முழுகணும், எல்லாம் ஆசையா இருக்கும்.
அவன் முதுகு இடம் கொடுக்க மாட்டேங்கிறது, முட்டி இடம் கொடுக்கல, முடியல. எனக்கு ஒரு விதேசத்துல போயிருந்து கைகிரமணன்னு ஆசைதான், வேற ஒண்ணு எனக்கு இப்ப வேலை இல்லை, பண்ண முடியல சுவாமி. கீழே உட்கார்ந்தா மேல உட்கார முடியல, மேல உட்கார்ந்தா கீழே உட்கார முடியல. 1/2 மணி நாள் உட்கார்றதுக்குள்ள 1 மணி நாள் படுக்க சொல்றது இதுவான இல்லாத இருக்கலாம். ஒண்ணு கேளிக்கைக்கு ஈடுபடுறதுக்கு நான் சொல்லல, பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடுறதுக்காக வேணும் இல்லையோ. 4 விதேசத்துக்கு போய் ராவா பகலா உற்சவம் நடக்கும், அதை முழுக்க இருந்து சேவிக்கணும்னு ஆசை இருக்கும், இடம் கொடுக்கணுமே. அதுக்காவது ஆரோக்கியம் வேணுமா இல்லையா? அதனால இன்னைக்கு நாம பிரார்த்திக்க வேண்டியது ஆரோக்கியத்தோட இருக்கிற ஆயுளை கொடு. அதுவும் முக்கியமா கெடுங்க, கடைசி காலத்துல படுத்துக்காத கிளம்பி போகணும். ஏன் சுவாமி அதை இவ்வளவு தூரம் சொல்றீங்க? படுத்துண்டா என்ன? அப்பதானே உறவுக்காரர்கள்லாம் பாத்துக்கிறாளா இல்லையான்னு தெரிய வரும்னால் அது தெரிய வந்துட போறதேங்கிறதுக்காக தான் சொல்றேன். அது தெரிய வேண்டாம், அது தெரிய வேண்டாம். இப்ப இருக்கிற வரைக்கும் எல்லா உறவுக்காராலும் நல்லவா, பிள்ளை பொண்ணெல்லாம் நல்லதுதான், பேரம்பேத்தியெல்லாம் நல்லதுதான் இப்படின்னு சொல்லிண்டே கிளம்பி போயிட்டா ரொம்ப நல்லது. இதை தாண்டி ஏதாவது கொஞ்ச நாள் படுத்தோம்னால் அப்புறம் பிள்ளையும் பொண்ணு வைத்தியர்கிட்ட பேசிட்டு இருப்பா, இன்னும் எத்தனை நாள் ஆகும்? அந்த எத்தனை நாள்ங்கிறதுக்கு சரியா போறதுக்கு இல்ல, எத்தனை நாள் ஆகும்னா எங்க அப்பாவுக்கு எத்தனை நாள்ல சரியா போகும் இல்ல, இன்னும் எத்தனை நாள் ராமன் சீக்கிரம் திருவடி சேர்த்துக்க கூடாதுவா. அந்த ஆசை நமக்கே வந்துட்டா தேவையில்ல, அவளுக்கு வர்றதுக்குள்ள அது நமக்கு கொண்டு போய் பெருமாள் திருவடி கிடைக்கணும்னு அவன் ஆசைப்பட்டா நல்லதா, நான் ஆசைப்பட்டா நல்லதா? நம்ம கேட்டோம்னா பெருமாள் உடனே கொடுத்துட்டு வரும் இல்லையோ. அதனால ஆரோக்கியம் மிக முக்கியம். அதற்குரிய பயிற்சியும் பிராணாயாமும் எல்லாம் அதன்படிக்கு இருக்க வேண்டும். அத ராமனிடத்தில் அவசியம் பிரார்த்திச்சுக்கணும். ந தீனஹா க்ஷிப்த சித்தோவா வியதிதோவாபி கஷ்டன தீர்காயுஷோ நராஹா சர்வே தர்மம் சத்தியஞ்ச சம்ஸ்கிருதா. எல்லாம் தீர்காயுஷோட இருந்தார்கள். இது ஒரு பக்கம். மக்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நாட்டை சொல்லிட்டார், ராஜாவை முதல்ல சொல்லிட்டார், மக்களை சொல்லி எடுத்து இனி பாக்கி இருக்கிறது மந்திரிகளையும் குலகுருக்களையும் எப்படி வச்சுக்கணும்னு சொல்றார். அது இருந்தா அப்ப நாடு பூர்த்தி ஆயிடுங்கிறது தெரியுது. 8 பேரை மந்திரியா தனக்கு வச்சிருந்தாராம். சுச்சயஸ்ச அனுரக்தாஸ்ச ராஜகிருத்தியேஷு நித்யசா திருஷ்டிகி ஜெயந்தா விஜயா சுராஷ்டிரா ராஷ்டிரவர்தனா அகோபா தர்மபாலஸ்ச சுமந்திரஸ்ச அஷ்டமா. 8 பேர் மந்திரிகள். சுமந்திரன் தான் கடைசி. நமக்கு தெரிஞ்ச ஒரே பேர் சுமந்திரன் தான். அப்பப்ப தேரெல்லாம் ஓட்டின்னு வருவார், ராமனை வேணும்னா கொண்டு போவார், வேணும்னா கொண்டு போய் விடுவார், யார்கிட்ட என்னென்ன போய் பேசணுமோ இப்ப பேசிட்டு வருவார். நல்லவர். இது வரைக்கும் நமக்கு சுமந்திரனை தெரியும், வல்லவர். அவர் வெறும் நல்லவர் மட்டும் இல்ல, ரொம்பவே வல்லவர். சில கதாபாத்திரங்கள்லாம் பார்க்கச்சே விதுரன் ஒரு கதாபாத்திரம், சாமி அவருக்கு கத்தியே எடுக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். அவர் ஒன்னும் அப்படி இல்ல, நன்னாவே வீரத்தோட இருக்கிறவர் தான். அவரா எப்பவுமே சாதுவா இருப்பார் சுவாமி. அவருக்கு இருக்கிற தைரியம் இன்னொருத்தருக்கு இருக்காது. அவர் யம தர்மராஜனுடைய மறுபிறவியாகவே கொண்டாடப்படுபவர். ஆணிமாண்டவியருடைய சாபத்தால யமனே பூலோகத்துக்கு வந்து பிறக்கிறான். அவர் தான் விதுரர். ஒரு நிமிஷம் விதுரருடைய கதாபாத்திரத்தை கற்பனை வேண்டு, அவர் யமனுடைய அவதாரம் யோசிப்பாருங்க. சாமி இது பொருத்தமாவே இல்லை. ஏன்னா அவனை பத்தி நினைக்கச்சேவே வெட்டு கொல்லு துண்டு தான் நினைச்சிட்டு இருக்கோம். யம தர்மராஜன்கிறோம், தர்மத்தினுடைய அவதாரம். தர்மம் தர்மம்ங்கிறதான் தர்மராஜனுக்கு வேலை. வேற வழி இல்லை. நம்ம தான் அவனுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டோம். நம்ம யாரும் நரகத்துக்கு போற தப்பு பண்ணலன்னா வேலை இருக்குமா அவருக்கு? அவர் வேலை இல்லா திண்டாட்டம்னு ஊர்ல கத்தின்னு இருக்கா. அவருக்கு வேலை இல்லா திண்டாட்டம் வேண்டா, அவர் தான் முதல்ல சந்தோஷப்படுவார். எனக்கு வேலை கொடுத்துட்டியே, ராமநாமத்தை 2 தினம் சொல்லியிருந்தியானா நரகத்துக்கு வந்தே இருக்க வேண்டாமே, இத்தான் அவர் நினைத்துக் கொள்கிறார். அதனால நம்ம தர்மம்ங்கிறது எல்லா நாட்டிலும் எப்பவும் இருக்க வேண்டியது இருக்கு. இந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ண 8 மந்திரிகளை வைத்துக் கொண்டிருந்தார். அப்புறம் குலகுருக்கள் வசுட்டோ வாமதேவஸ்ச மந்திரிணஸ்ச ததாபரே சுயஜ்ஞோப்யத ஜாபாலிகி காஷ்யபோத கௌதமஹ மார்க்கண்டேயஸ்து தீர்காயுஹு ததா காத்யாயனோ த்விஜஹ. இவா 8 பேர். வசிஷ்டஹ வாமதேவஸ்ச காத்யாயனஹ சுயஜ்ஞஸ்ச கௌதமஹ விஜயஸ்ததா. வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிரத காஷ்யபஹ வசிஷ்டோ வாமதேவஸ்ச. இப்படி 8 பேர். 8 பேர் குலகுருக்களை வச்சுன்னு நடத்திட்டு இருந்தார். குரோதாது காமார்த்த ஹேதோர்வா நப்ரூயர் அனுர்த்தம் வச்சா. இந்த ஒரு மந்திரியும் கோபத்தாலேயோ எனக்கு ஒண்ணு வேணுங்கிறதுனாலயோ பொய் சொல்லவே மாட்டாங்க. தனக்குன்னு ராஜ்யத்தை தவிர அவனுக்குன்னு ஒரு பட்டியலே கிடையாது. ராஜ்யத்துக்கு எது வேணுமோ அதுதான் அவனுக்கு. 2வது அதுல 10 பேர் வச்சிருந்தியானா ராமன் சொல்றார், 2 பேராவது ராஜா என்ன சொல்றான் ஏது சொல்றான்னு கேள்வி கேட்காம உயிரை விட்டு காப்பாத்துறவா இருக்கணும். ராஜா ஏதோ இந்த சமயத்துக்கு இப்படி பண்ணுன்னு சொல்றார், அதை பத்தி விசாரம் எல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம ராணுவத்திலேயே அதுதான் எப்பவுமே கட்டுப்பாடு. ஒருத்தன் பார்த்து இதை எடு சுடுன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் சுட்டுணும்.
கேள்விக்கெல்லாம் இடமே இருக்க முடியாது. அப்பவே விசாரம் பண்ணி நீதிமன்றத்துக்கு போய் விசாரித்து கொண்டு வந்த பிற்பாடு பண்ணுகிறேன்னு சொன்னதுன்னா நாடாது. அந்த இடத்துல எப்படி காப்பாற்றணுமோ அப்படிதான் இருக்கணும். மந்திரிகள்ல 2 பேர் அப்படி வச்சுக்கிறியா? சேனாபதியில 2 பேரான் அப்படி இருக்கார்களா? பரதன் ஒண்ணு சொல்றாருன்னு சொன்னால் உடனே நடத்திடணுமா? இதெல்லாம் ராமன் பரதன் இடத்துல கேட்டிருக்கார். ஒண்ணுமே நடக்கல. நடந்ததா நினைச்சுண்டு சித்திரகூடத்துல ராமன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சுதீஷ்ண தண்டாக சம்பிரேக்ஷ புருஷஸ்ய பலாபலம். ரகசியமா பேசுவாளாம். ரகசியம் வெளியில விட்டுடக்கூடாது. ராமன் என்ன தெரியுமோ கேட்டார், நீ மந்திரிகளை கூட்டு வச்சிருந்து ரகசியமா பேசுறது அடுத்த நாள் நார்ச்சந்தியில் பேசாமல் இருக்கிறார்களான்னு கேட்டார். இது நமக்கு ரொம்ப நன்னா தெரியும். நம்ம வீட்டு வாசல்ல திண்ணையில உட்காந்து ஒரு வம்பு பேசியிருப்போம். 2 நாள் கழிச்சு அது இந்த மும்பை முழுக்க ஒரு சுத்திட்டு நமக்கே புது செய்தியா திரும்பி வரும். இத நான் தானே கிளப்பியே விட்டேன், இது திரும்ப எங்கிட்டயே வருது. என்னால் இந்த மாதிரி நடக்கலையான்னு அவர் கேட்கிறார். ஒரு ரகசியம்னு பேசினா அதை தாண்டி போக கூடாது. கழுத்தே எடுத்தாலும் வெளியில போக கூடாதுங்கிற அளவு. அப்படி இருந்தா தான் ராஜ்யத்தை நடத்த முடியும். இன்னென்ன மாறுதல் வரப்போறதுன்னு சொன்னா நம்ம எல்லார்ட்டையும் அறிவிப்பு பண்ணிட்டா மாறுதல் பண்ணுவா? சத்தம் போண்டே இருப்பா. நீங்க அறிவிக்கல, எங்களுக்கு சரியா சொல்லல, சொன்னா நடக்காது. அதனால எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருக்க முடியாது. சில சமயத்துல நமக்கே சீன தேசத்தை பார்க்கச்சே இப்படி கொடுங்கோலாட்சியா இருக்கு, இப்படி எல்லாரும் ஒன்னானது. கொடுங்கோலாடி எனக்கு தெரியாது, அதோ ஒருத்தர் கையில எல்லாம் இருக்கு, 8 பேர் தான் மொத்தத்தையும் பாதுகாக்கிறாங்கிற இல்லையோ. அதனாலதான் அப்படி முன்னேறி இருக்காளோ என்னமோ. நம்ம எல்லாம் ஜனநாயகம்னா இங்கே ஏறதுக்குள்ள அங்க தள்ளி விட்டு, இங்கே ஏறதுக்குள்ள இங்க தள்ளி விட்டுண்டா அந்த மாதிரி இருக்க முடியாது. எல்லாரையும் கேட்டு செய்யணுங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா ராஜா முடிவெடுத்துட்டா, நாட்டின் நலனுக்காக முடிவெடுத்துட்டா எடுத்ததா தான் இருக்க வேண்டும். அத போல மந்திரிகளையும் சேனாபதியும் வச்சிருக்கியான்ற நாசித்புரேவா ராட்ரேவா மிருஷாவாதி நர கொச்சித்து. பொய் பேசுறவன் எந்த நாட்டிலையும் எங்கேயுமே நல்லவனா இருந்ததா, நாடு நல்லதானதாக சரித்திரமே இல்லை அப்படின்னு அங்க சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தோம். கடைசியா இதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லிட்டார். அப்ப நாட்டு பிரஜைகள் எப்படி இருக்க வேணும்னு பார்த்துட்டோம், நாடு எப்படி இருக்கணும்னு பார்த்தோம், மந்திரிகள் எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டோம். கடைசியிலே யுத்த காண்டத்தினுடைய கடைசி ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் 10,000 வருஷம் ஆண்டார் இல்லையோ. அப்ப ஆண்ட போது நாடு எப்படி இருந்ததுன்னு சொல்றார். மங்கள ஸ்லோகங்கள்ல சேர்க்கப்பட்டிருக்கு, பலசுத்தியில இருக்கு. அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுடுறேன். ராஜ்யம் தச சஹசிராணி பிராப்ய வருஷாணி ராகவா சத அஸ்வமேதான் ஜக்ரே சதஸ்வானு பூரி தட்சிணானு. 11,000 ஆண்டுகள் ராமன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். நிறைய யாக யஜ்யங்கள் எல்லாம் பண்ணினார். ராகவச்சாபி தர்மாத்மா பிராப்ய ராஜ்யம் அனுத்தமம் ஈஜே ந பத்யதேவன் விதவா நச்ச வியாலகிருத்தம் பயம். புலி சிங்கம் கரடி எல்லாம் நன்னா இருந்ததுக்காக அதனால பயமே வராது. அப்படின்னா காட்டு தொல்லை நாட்டுக்கு இருக்காது. புலி சிங்கத்துக்கு மனிதனால பயம் வராதுங்கிறார். நாட்டு தொல்லையும் காட்டுக்கு இருக்காது. அதுகளும் சந்தோஷமா இருக்கும், இவர்களும் சந்தோஷமா இருப்பா. அடுத்தது ந பர்யதேவன் விதவா. நாள் கடந்துடுத்து, பர்த்தா சட்டுன்னு போயிட்டார், விதவையா ஒரு ஸ்திரீ ரொம்ப நாள் கட்டப்பட்டாங்கிறது கிடையாதுங்கிறார். அது சரியான வயசுல கல்யாணம் ஆயிருக்கும். அவ எப்ப போறாரோ இவ எப்ப போறாரோ தனித்து விடப்பட்ட பெண் துன்பமில்லாதல் இருக்கும்படிதான் ராஜ்யம் நடந்தது. எந்த பெண்ணுக்கும் தனிமையில் வாடும் துன்பமே கிடையாது. அப்புறம் சொல்றார் ந வியாதிஜம் பயம். வியாதியால வந்த பயம் கிடையாது. ஆசீது ராமே ராஜ்யம் பிரசாசதி. இப்படி ராமன் ராஜ்யத்தை ஆண்டார். நச்சஸ்ம விருத்தா பாலானாம் பிரேத காரியாணி குர்வதே. வயசுல இளையவனுக்கு வயசுல பெரியவன் அவன் இறந்து போயிட்டான்னு காரியம் பண்ண வேண்டிய தேவையே இருக்காதுங்கிற. அப்படின்னா அகால மரணம் கிடையாதுன்னு அர்த்தம். காலத்துலதான் மரணம். சின்னவன் தான் பெரியவனுக்கு காரியம் பண்ணுவானே தவிர ஒரு வயசானவன் சின்னவனுக்கு காரியமே பண்ண மாட்டான். அவ சொல்லச்சே சின்னவன் போக மாட்டான்னு சொல்ல மாட்டான். இப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. வயசுல மூத்தவன் சின்னவனுக்கு காரியம் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அது பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும். அந்த மாதிரி இளம் வயசுல போறதே இருக்காது. எல்லாரும் தீர்க்கமா இருப்பார்கள். சர்வம் முதிதமேவாசீது சர்வோ தர்மபரோபவது. எல்லாரும் தர்மத்தில் ஆசை உள்ளவாளா இருந்தா, சந்தோஷமா செழிப்பா இருந்தா, யாரும் வருத்தத்துல துன்பப்பட்டு அழுததே இல்லை. நீ கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவா? சாத்திரி வேலை ஆச்சுன்னா 8:30 9 9:30 10 அப்படின்னு நிறைய நாடகங்கள்லாம் காண்டே இருக்காங்க. அது என்னமோ தெரியாது, எல்லாம் அழுக நாடகம். அதை ஒண்ணு ஒருத்தர் சிரிக்கவே மாட்டான். கேட்டா அந்த நாடகத்தை போடுறவாள்லாம் சொல்றா, உங்க எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் அழுகைய பாக்குறதுலதான் விருப்பம் இருக்குங்கிறான். இது எங்கன்னு கேட்டா ஒத்துப்பிடலாம். யாருக்கும் ஒண்ணு அழறதெல்லாம் விருப்பம் இல்லை, எல்லாரும் சிரிக்கணும்னு இருக்கும். ஆனா ஏன்னு நாழுதான் யாருக்கும் விருப்பம் இருக்காது. இன்னொருத்தர் தானே அழறா, அவ அழறத பாக்குறதுல இவனுக்கு விருப்பம். சாமி இதே மாதிரி நீங்களும் அழ வேண்டி வந்தா அது முடியாதுன்னுவா. அப்ப ராமநாமத்தை சொல்லுங்க.
வாண்டான்னு தெரியுறதோ இல்லையோ, இத்த சொல்றதை விட்டுட்டு எங்கேயோ 6:30 மணிக்கு எத்தையோ காமிச்சிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தா, இது யோக சாஸ்திரத்துல வேற சொல்றார், படுக்க போறதுக்கு முன்னாடி வேற சிந்தனைகளோட படுக்க போனா ஆழ்நிலை தூக்கமே வராதுங்கிறா. நாம எல்லாரும் படுத்துட்டே பார்த்துட்டு தான் தூங்குறோம். இது நம்ம லட்சணம். அது முன்னாடியாவது ஏதோ ஒரு கூடம் இருக்கும், அந்த கூடத்துல தொலைக்காட்சி பெட்டி இருக்கும், மூடிட்டு எழுந்து வந்தாலும் படுக்க வேண்டியது இல்லையோ. இப்ப அதெல்லாம் கிடையாது, எல்லாம் கைபேசி. அதுக்குன்னு படுத்துட்டே பாக்குறதுக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் வேற வந்துருது. அது அப்படியே நெஞ்சுக்கு மேல வச்சிருந்து பக்கத்துல இருந்து பக்கத்துல யார் பேசுறான்னு கூட காதுல விட, இவர் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு, இவர் ஏன் தனக்குத்தானே பேசிக்கிறாருன்னு வேற நமக்கு தோணும். இத போல எல்லா குழப்பத்துக்கும் ஆளாகி அதையும் பார்த்துட்டு அப்படியே தூங்க போனா அதுல இருக்கிறவா வெறுமை இருக்காடா, உன் குடும்பத்தை விட்டேனா பாருன்னு இத்தனை சத்தம். அந்த சத்தத்தை இவன் கேட்டு தூங்க போனா ராத்திரியில நம்ம குடும்பம் என்ன ஆகும்னு கவலை வந்துடும். ஏன்னா யாரோ தன் குடும்பத்தை விட்டேனா பாருன்னு சத்தம் போட்டாங்க இல்லையோ. இத்தனை நாளா ஆண்கள் அந்த சத்தம் போட்டுருந்தா இப்ப பெண்களும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சமத்துவம் வேணும் இல்லையோ, எல்லாத்திலையும் ஒண்ணு விட்டுடக்கூடாது. அவர்கள் தான் ஆளெல்லாம் அனுப்பிச்சு விஷம்லாம் வச்சு கொலையெல்லாம் பண்ணிண்டா, இத்தனை நாள் ஆண்கள் பண்ணிண்டா. இப்பவும் பெண்கள் நிஜ வாழ்க்கையில பண்றது இல்ல, ஆனா கண்டிப்பா நாடக வாழ்க்கையில பண்ணிட்டு தான் இருக்கா. அதையும் பார்த்துட்டு தான் நம்ம தூங்க போனோம்னால் யோக சாஸ்திரப்படி பெரிய தப்பு. பகவத் தியானம் குணானுசந்தானத்தோட தான் படுக்க போகணுங்கிற காலத்தை பிரிக்கிறா பாருங்க. பிராத்த காலம் அப்படின்னா பிராத்த காலம், அதுக்கப்புறம் சவன காலம் இருக்கு, மத்தியான காலம் இருக்கு, அபராண்ண காலம் இருக்கு, சாயங்காலம் இருக்குன்னு பிரிக்கிற மல்லு. இந்த காலத்தை பஞ்சகார பர அபிகமனம், உபாதானம், இஜ்யா அப்படின்னு சொல்லிட்டே வருவா. அபிகமன ஆராதனம் பண்றது, உபாதானம் பண்றது, இஜ்யா பண்றது. அதுக்கப்புறம் சாயங்காலத்தை யோக காலம்னு சொல்லுவார்கள். யோகம்னாலே பகவத் தியானத்தோட தான் படுக்க போகணும். நீங்க படுக்கையில உட்கார்ந்துட்டோம், உங்களுக்கு தெரிஞ்ச குணம், உங்களுக்கு தெரிஞ்ச சரித்திரம், அது ராமனா இருக்கட்டும், கண்ணனா இருக்கட்டும், நரசிங்கனா இருக்கட்டும், அதை பத்தி நினைத்து விட்டு படுக்க போனா போறோம். சாமி நரசிங்க பெருமாள் பயங்கரமானவர் இல்லையோ, நீர் அவரை பத்தி நினைச்சுட்டும் இந்த பார்த்துட்டு இருக்கிற பயங்கரத்துக்கு அது ஒரு பயங்கரமும் இல்ல, இதுதான் பயங்கரம். அந்த பயங்கர பிரகலாத வரதனா, பிரகலாத நரசமா, பிரியங்கரனா வந்திருக்கார். பாக்கிறவன் கண்ணுக்கு தான் அது பயங்கரம். அவர் பயங்கர ஹிரண்யகசிபுக்கு. எனக்கும் உங்களுக்கு வேணா, நாம பிரகலாதனுடைய நிழல்ல போனோம்னா நமக்கு பிரியத்தோட தான் அவர் நடந்துக்கு போறார். அதனால என்னென்னமோ கற்பனை எல்லாம் பண்ணவே கூடாது. தாராளமா அமர்ந்த இடத்துல இருந்து தியானத்தை பண்ணி விட்டு தூங்க செல்ல வேண்டும். அப்படித்தான் அங்க இருந்தார்கள்னு சொல்றார். ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமன் 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 அந்த நாமத்தையே சொல்லிக்கொண்டு ராமன் வேறு தாங்கள் வேறுன்னே நினைக்க மாட்டலாம். ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூது. ஜெகத்து தான் ராமன், ராமன் தான் ஜெகத், மக்கள் தான் ராமன், ராமன் தான் மக்கள். ராமே ராஜ்யம் பிரசாசதி. அப்படி ராமராஜ்யம் நடந்தது. பிராமணாக கத்திரியாக வைசியாக அவரவர்கள் தர்மபராயணர்களா இருந்தார். ஆதி காவியம் இதம் சாருஷம் புரா வால்மீகினா கிருதம் யஸ்ருணோதி சதாலோகே நரப்பாபாத் பிரமுச்சதே. இந்த ராமாயணத்தை கேட்கிறவனா இருக்கட்டும், இதன்படிக்கு ராமராஜ்யத்தை ஆசைப்பட்டு வாழறவனாக இருக்கட்டும், அவன் சகல பாபங்களில் இருந்தும் விடுதலை அடைகிறான், புண்ணிய சாம்ராஜ்யத்தையே பெறுகிறான், ராமன் திருவடிகளையே இறுதியில் அடைகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஸ்ரீராமராஜ்யம்ங்கிறது இதன் படிக்கு நாம வாழணும் இருந்தோம்னால் சத்தியத்தை மறக்க கூடாது, இயற்கையை தப்பா நடத்திடக்கூடாது, அகிம்சை கூடவே கூடாது, நேர்மையா இருக்க வேண்டும், எல்லாரும் அலங்கரித்து கொண்டு ஞானத்திலையும் பக்தியிலும் ஆசை இருக்கிறவர்களா இருக்க வேண்டும், பொறாமப்படவர்களா இருக்கக்கூடாது, யாரும் வலியவன்கிறதுனால எளியவனை நலியக்கூடாது, துன்பம் கொடுக்க கூடாது. இதன்படிக்கு இருந்தோம்னால் அரசனா இருப்பார், பிரஜைகளான நாம் இருக்கலாம். ராமன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு எப்போது நம்ம பாரத தேசம் ராமராஜ்யமா தான் இருக்கும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. நாம அதன்படிக்கு வாழ்ந்தோம்னா ராமராஜ்யம் காப்பாற்றப்படும். அந்த ராமன் எல்லாரையும் ரட்சிக்கட்டும்னு பிரார்த்தித்து கொண்டு மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தய சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமான்னு சொல்லி அமைகிறேன். சேஷ்காந்தாய கல்யாண நிதிய நிதையத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். எல்லாருக்கும் இங்க வந்து நடத்தினதுக்காக உங்களுக்கும், இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் பகல் வேளையாக இருந்தாலும் வந்து நடத்தினீர்களும் உங்களுடைய வருகைக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு இந்த ராமர் சன்னதிக்காரர்கள் நிர்வாகஸ்தர்கள் ஆசையா சத்சங்கங்களை நடக்கணும்னு எப்பவும் ஆசை வச்சிருக்கிறவா அவர்களுடைய கைங்கரியமும் மேல மேல வளரணும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன்.